भावमखिलश्रुतिसारमेकमध्यात्मदीपमतितितीर्षतां तमोन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं। सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम्। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய அனுகிரகத்தினாலும் ஆச்சாரியாளுடைய கிருபா கட்டாட்சத்தினாலும் நமக்கு ஸ்ரீமத் பாகவத சப்தாக ஞான யஜ்யம் அப்படிங்கிற ஒரு உத்தம கிரது நமக்கு கிடைச்சிருக்கு. பிரஹ்லாதன் சொல்றான், நம்மளுடைய இந்த மனுஷ்ய ஜன்மா மிகவும் துர்லபமானது, ததபி அத்ருவம் அர்த்ததம் என்று. என்னென்றால் நமக்கு ஒவ்வொரு க்ஷணமும் நிறைய பலனை கொடுக்கக்கூடியது மனுஷ்ய ஜன்மா. தர்மத்தை ஆச்சரிக்கிறதோ பக்தியை பண்ணணும் அப்படின்னாலோ இது மனுஷ்ய ஜன்மால மாத்திரம்தான் முடியும். மற்ற ஜன்மா ஒரு நாயோ பசுவா இருந்தாலோ இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, பண்றதுக்கு வசதி கிடையாது, அத மாதிரியான ஒரு அமைப்பும் கிடையாது. ஆனால் மனுஷ்ய ஜன்மா ஏத்தது நம்ம தர்மம் பண்றதுக்கோ அனுஷ்டானம் பண்றதுக்கோ எல்லாத்துக்கும் ஏத்தது. அப்பேற்பட்ட அந்த பக்தியை சொல்லக்கூடிய கிரந்தம் தான் ஸ்ரீமத் பாகவதம். சுகாச்சாரியால் பரீட்சித்திற்கு 7 நாள் தான் ஆயுஸ் என்று பரீட்சித்து எனக்கு காயத விஷ்ணுகாதாஹா என்று சொல்லி கங்கா நதி தீரத்தில் வந்த உடனேயே அவனை கரையேத்தனும் அப்படிங்கிறது கிடையாது, நம்ம எல்லாரையும் கரையேத்தனும்னு பேர்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தை அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கா. பேர்பட்ட கிரந்தம் பூர்வ சரித்திரத்தில் திருத்தீய ஸ்கந்தத்தில் கபில வாசுதேவ தேவஹூதி சம்வாதம் விசேஷமாக நேற்றுக்கு சிரவணம் பண்ணும். சதுர்த்த ஸ்கந்தம் திருத்தீயமும் சதுர்த்தமோ மைத்ரேய விதுர சம்வாத ரூபத்தில் போயின்ட்டுருக்கு. மைத்ரேய மகர்ஷி கங்கா நதி தீரத்தில் விதுரருக்கு சொல்கிற சரித்திரம். சதுர்த்த ஸ்கந்தம் முழுக்க விசேஷமான சரித்திரம். பரம வைஷ்ணவமான கிரந்தமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்தில் சிவநாம பரத்வம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் எடுப்பில் முதல் சரித்திரம் தாக்ஷாயணி சரித்திரம். அதுவும் இன்னைக்கு கார்த்திகை சோமவாசர புண்ணிய காலத்தில் மகா பிரதோஷ காலத்தில் பரமேஸ்வர நாமத்தை நம்ம சிரவணம் பண்ண போகிறோம். சதரூபா ஸ்வயம்புவ மனுக்கு 5 குழந்தைகள். அதில் பிரியவ்ரதன், உத்தானபாதன், ஆகூதி, தேவஹூதி, பிரசூதி என்று 5 குழந்தைகளுடைய சரித்திரம் சொல்லப்படுறது. அதில் ஆகூதி தேவஹூதி 2 பேருடைய சரித்திரமும் ஆயிடுத்து. ஆகூதி அப்படிங்கிறவதான் ருச்சி அப்படிங்கக்கூடிய மகர்ஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அடுத்தாப்புல தேவஹூதியை கர்தம பிரஜாபதிக்கு பண்ணி கொடுத்தாச்சு. தக்ஷாய பிரம்மபுத்ராய பிரசூதிம் பகவான் மனு பிராயச்சத்யத் கிருத சர்கஸ்திரிலோக்யாம் விததோ மகான். 3வது பிரசூதி அப்படிங்கிற பெண்ணை தக்ஷ பிரஜாபதினு நேத்திக்கு பிரம்மதேவனுடைய மானச புத்திராளா இருக்கக்கூடிய 10 பேரை சொன்னா இல்லையா,
மரீச்சி, அத்ரியே, அங்கிரஸ் அப்படின்னு அதில் கடைசியில் நாரதருக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர் தான் தக்ஷ பிரஜாபதி, 9வது புள்ள. நவ பிரஜாபதிகள்னு சொல்லுவோம். அந்த நவ பிரஜாபதிகள் அவ எல்லாருக்கும் சிரேஷ்டமாக இருக்கக்கூடியவர் தக்ஷர். அவர் தான் அதிபதி. அதனால் பெரிய போஸ்ட், உலகத்திற்கே பிரைம் மினிஸ்டர் அவர். தக்ஷ பிரஜாபதி தான் திரிபுவனத்துக்கும் பிரைம் மினிஸ்டர். அப்பேற்பட்ட ஒரு சட்டம் தன் கையில் வச்சுருக்கார். அவருக்கு கடைசி பொண்ணா இருக்கக்கூடிய பிரசூதியை கல்யாணம் பண்ணி கொடுத்தால். பிரசூதிக்கு 16 குழந்தைகள். அதில் 13 குழந்தைகளை தர்மதேவதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். த்ரயோதசாதாத் தர்மாய ததைகாம் அக்னயே விபுः பித்ருभ्य ஏகாம் யுக்தேभ्यः பவாயைகாம் பவச்சிதே. 13 பெண்களை தர்மதேவதைக்கும், 14வது பெண்ணை அக்னிக்கு, 15வது பெண்ணை பித்ருதேவதைகளுக்கு, கடைசியில் 16வது குழந்தையை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருந்தா. பார்த்தா தாக்ஷாயணிக்கு ஏத்த கணவர் இல்லவே இல்லையா. இப்படி பார்த்தார். கடைசியில் ஆற்றுல பெரியவாழ்கிட்ட தானே சொல்லுவா, ஆற்று குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ தக்ஷ பிரஜாபதி போய் பிரம்மதேவன்கிட்ட சொல்றார், தாக்ஷாயணிக்கு ஏத்த மாப்பிள்ளை எங்க? இப்போ சொன்னாராம்ப்பா, கைலாசவாசியா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் பிரகாசிக்கிறேப்பா, அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அவருக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துடு. ஆனா தக்ஷ பிரஜாபதிக்கு பரமேஸ்வரனை கண்டா பிடிக்காது. அதாவது அவருடைய நிலையை தெரியாதவன், அகங்காரி. அதனால அவர் பேல ஒரு குறைந்த பார்வை. அதனால யோசனை பண்ணினா, ஆனா அப்பா அப்படிலாம் யோசனை பண்ணக்கூடாது, சம்பந்தம் வர சமயத்தை கல்யாணம் பண்ணிடணும், இல்லாட்டா அப்புறம் கிடைக்கவே கிடைக்காதுப்பா, பண்ணிடு கல்யாணம். சரி அப்பா சொல்லிட்டாலேங்கிறது தனக்கு பிரியம் இல்லாட்டாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். குழந்தை 8 வயசு குழந்தை தான் தாக்ஷாயணி. அப்படி கல்யாணம் பண்ணி ஆற்றுக்கு போயாச்சு. அப்போல்லாம் ஆற்றுல வச்சுருக்குன்னு கிடையாது, ஏன்னா கிரஹ்யாக்னியை சம்ரட்சிக்கணும். எந்த சமயத்தில் பாணிகிரகண சமயத்தில் எந்த அக்னி இருக்கோ அந்த அக்னி தான் கிரஹ்யாக்னி அப்படின்னு சொல்லப்படுறது சாஸ்திரத்தில். அந்த கிரஹ்யாக்னியில் தான் எல்லாமே, உபாசனமாக இருக்கட்டும், அக்னிஹோத்ராதிகளாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட கர்மானுஷ்டானமாக இருக்கட்டுமே, அதெல்லாம் அந்த அக்னியில் தான் கடைசி பரியந்தம். அதனால் என்ன பண்ணுவா அப்படின்னா, கல்யாணம் ஆகிடுத்தோ இல்லையோ கொண்டு விட்டுற வேண்டியது 2 பேரும் சேர்ந்து அவளுடைய ஆயுஸ் முழுக்க அந்த உபாசனத்தை விட்டுற மாட்டா, அனுஷ்டானத்தை விட்டுட மாட்டா. ஆச்சாரியால் சொல்லியிருக்கா இல்லையா, வேதோ நித்தியமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம். அந்த கர்மானுஷ்டானம் தேவை. அப்பேற்பட்ட அந்த கிரஹ்யாக்னியை சம்ரட்சிக்கிறதுக்காகவே குழந்தைங்க கொண்டு விட்டுட்டா. சின்ன குழந்தை தான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாளைக்கு தக்ஷ பிரஜாபதி யாகம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். புரா விஸ்வசிருஜாம் சத்ரே சமேதா பரமர்ஷயः ததா மரகணா சர்வே சானுகா முனயோக்னயா. விஸ்வசிருட் அப்படிங்கிற சத்ர யாகம், இதெல்லாம் உலகத்தை சம்ரட்சிக்க வந்த ஒரு யாகங்கள். சொன்னோம் இல்லையா, விஸ்வசிருஜ பிரதமா சத்ரமா சதா சஹஸ்ரசமம் அப்படின்னு வேதம். அப்பேற்பட்ட விஸ்வசிருட் யாகம், அப்பேற்பட்ட விஸ்வசிருட் யாகம் நடக்கும் பொழுது எல்லாரும் வந்திருக்கா. ரித்திகைகள்லாம் வந்தாச்சு. சாக்ஷாத் பிரம்மா, மகாவிஷ்ணு, பரமேஸ்வரன் எல்லாரும் இருக்கா. அந்த யாகத்தில் இருக்கிற சமயத்தில் தக்ஷ பிரஜாபதி என்ன நினைப்பான்னா, தான் எஜமானன் முன்னாடி வந்து பெரியவாளை வரவேற்கணும் இல்லையா. தக்ஷ பிரஜாபதிக்கு என்னன்னு கேட்ட அகம்பாவியம், உலகத்திலே தான் சிறந்த ஸ்தானத்தில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம். இந்த அகங்காரத்தை என்ன பண்றா, எல்லாரும் வந்த உடனே தான் உள்ள நுழையணும் அப்படின்னு. விஐபிஸ்லாம் அப்படி தானே வருவா, எல்லாரும் வந்த உடனே தான் வருவா, அப்போ எல்லாரும் வரவேற்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு தக்ஷ பிரஜாபதி காட்டின வழி. அப்படி இருக்க அப்படி எல்லாரும் வந்தால் பிருக்வாதி மகர்ஷிகள்லாம் வந்தாச்சு. எல்லாரும் வந்த உடனே உள்ள நுழையிறானாம். நுழைஞ்சா அங்கே இருக்கக்கூடிய மகர்ஷிகள்லாம் எழுந்து நிற்கிறா. எல்லாரும் உததிஷ்டன் சதஸ்யாஸ்தே ஸ்வதிஷ்யேப்யா சஹாக்னயா. எல்லாரும் எழுந்து நின்று, பூர்வ சரித்திரத்தை நம்ம சொன்னோம், சுகாச்சாரியால் வரும்பொழுதும் அத்தனை பேரும் எழுந்து நின்றுட்டான்னு சொன்னோமே, அந்த நிலை வேற.
அவெல்லாம் எழுந்து நின்னான்னா அப்படின்னா அப்படியே மனசே பதப்பதட்டா இருக்கும். வந்துட்டாரே அப்படின்னு. இது அப்படி கிடையாது. பயத்தினால ஒரு கால் எழுந்து காட்டா அங்கேயே கத்திடுவான் தக்ஷ பிரஜாபதி. அப்படிங்கிற பயத்தில் எல்லாரும் எழுந்து நின்னா 2 பேரும் எழுந்துக்கலையா. ரிதே விரிஞ்சம் விரிஞ்சம் சர்வஞ்ச 2 பேரும் எழுந்துக்கல. பிரம்மதேவன் எழுந்துக்கல, பரமேஸ்வரனும் எழுந்துக்கல. அவருக்கு என்ன பாட்டு? யாரு? ஒருத்தர் சிருஷ்டிகர்த்தா, ஒருத்தர் சம்ஹாரகர்த்தா. எழுந்துக்கல. அதே பாவம் கோபம் வந்துருது. பார்த்தா ஏதோ பிரம்மதேவன் எழுந்துக்கலையா. அப்பா ஒரு வயசான கழவர், அவர் எழுந்துக்கலன்னா பரவாயில்ல. இவன் யாரு? ஏதோ ஐயோ பாவம்னு பொண்ணை கொடுத்தேன், இவனுடைய உட்காந்து இருக்கலாமா? பிராங்நிஷின்னம் ரிடம் திருஷ்டுவா நாமிருஷ்யத்தனா அநாதிருதா. கோபம். உடனே சபையிலேயே ஏசினானா, இவன் இருக்கானே என்னுடைய சிஷ்யன், சிஷ்யதாம் பிராப்தா. மேல ஒரு அலங்காரம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் பீதாம்பரம் கட்டிக்க வேண்டாமோ? கிடையாது. வியாக்ர சர்மாம்பரது. சரி, நல்ல அலங்காரமா கிடையாது. ஏதோ பிரேதத்தில் அங்க இருக்கக்கூடிய பஸ்மத்தை எடுத்து தலையில பூசிக்கிறது. ஒரு அலங்காரம், அழகான கௌஸ்துபாதி மாலை போட்டுக்கலாமோ? கிடையாது. பாம்ப மாலையா வச்சுக்கிறது, ருத்ராட்சத்தை போட்டுக்கிறது. மேலும் நக்னன், அடஞ்சுன்மத்தவன் நக்னஹா வியுக்த கேஷோ ஹசன் ருதன். தலையை கட்டிக்க தெரியாது, ஜட. உடம்புல வஸ்திரம் கூட கட்டிக்க மாட்டார், நக்னா. இப்படி ரொம்ப தகாத வார்த்தைகளை பேசின உடனேயே பரமேஸ்வரன் சிவனேன்னு இருக்கார். பரமேஸ்வரனுக்கு அது ஒன்றும் தெரியல, தனதான் ஏசுறானோ. ஆனால் அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் பொறுக்கல. பரமேஸ்வரனோட கூட வந்தவாள்லாம், நந்தீஸ்வரர்லாம் கோபப்பட்டுட்டார். சாபங்களை கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. பதிலுக்கு அவா சாபம் கொடுக்க பார்த்தார் பரமேஸ்வரன். நம்ம இங்கே இருக்கிறதுனால தானே நம்ம கிளம்பி போயிடும். ஒரே சண்டையில் முடிஞ்சு கொடுத்து அவனும் கிளம்பி போயிட்டான். யாருக்காகவும் யாகம் நிற்காது. யாகம் அப்படிங்கிறது லோகக்ஷேமார்த்தம். அதனால் அதுக்கப்புறம் யாகம் முடிஞ்சு கொடுத்து கிளம்பி போயிட்டான். பரமேஸ்வரனும் கிளம்பி வந்துட்டார். வந்து திருப்பியும் நார்மலான போயின்னு இருக்கு. மற்றொரு சமயம் ப்ரஹஸ்பதி சவம் அப்படின்னு வாஜபேயி யாகம் பண்ண உடனேயே ப்ரஹஸ்பதி சவம் அப்படிங்கிற ஒரு சோமயாகத்தை பண்ணுவான். அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய போஸ்டர்லாம் ஒட்டி பத்திரிகைலாம் அனுப்பிச்சு அப்படி அனுப்பிச்சிருக்கான். அவனுக்கு ஒன்றும் இல்லை. எதுக்காக யாகம்? இஷ்ட்வாச வாஜபேயேன பிரம்மிஷ்டான் அபிபூயச்ச. நான் தான், நீ யார் பண்ணல, நீங்க பண்ணலையே, நான் யாகம் பண்ணியிருக்கேன், நான் தான் பெரியவன் அப்படின்னு தற்பெருமைக்கையாக தம்பமான ஒரு யாகமே தவிர ஒரு லோகக்ஷேமார்த்தம் பண்ணக்கூடிய யாகம் கிடையாது. அப்படி யாகம் பண்றேன், நான் தான் யாகம் பண்றேன், நான் தான் சிறந்தவன் அப்படிங்கிற மார்த்தட்டிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய யாகம். அதனால ப்ரஹஸ்பதி சவம். சாயங்காலத்தில் தாக்ஷாயினி தேவி குழந்தை தானே, பரமேஸ்வரன் அப்படியே தபஸ்ல இருப்பார். நேத்திகே சொன்னேன், பவானீவ பவம் பிரபும் அப்படின்னு தேவஹூதி அம்மா கர்தம பிரஜாபதிக்கு எப்படி கைங்கரியம் பண்ணினான், அது மாதிரி தான். அதுக்கு உதாரணமான யாரு அப்படின்னாலே பார்வதி தேவி தானே, தாக்ஷாயினி. தபஸ் பண்ணிட்டு இருக்கா. தஸ்மாத பராண்ணே குமாரியோ பகமிச்சமானாச்சரந்தின்னு வேதம் சொல். குமாரியா குழந்தைகள், அதாவது ஸ்திரீகள்னு அர்த்தம். அவெல்லாம் சாயங்காலம் 4 மணி ஆயிடுத்துன்னா அவெல்லாம் வாசல்ல வந்து தலைவாரிண்டு அலங்காரம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தர்மம், வேதம் சொல்றது. தஸ்மாத் அபராண்ணே குமாரியா. அப்படி இருக்க அம்பாள் வாசல்ல தலைவாரிண்டு அப்படி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா, பூ தொடுத்துண்டு. மேல விமானம் போயிட்டு இருக்கு. ஏக விமானங்கள் எங்க பார்த்தாலும். நம்மலாம் வாசல்ல கிராமத்தில் போனா ஒரு ஃப்ளைட்டு போச்சு, ஹெலிகாப்டர் போச்சுன்னா பார்ப்போமே, அது மாதிரி அடிக்கடி போகும். அடிக்கடி பாப்பா தாக்ஷாயினி. ஆனால் இன்னைக்கு ஒரே கூட்டமா போகிறது. மேலே எல்லாரும் பேசிக்கிறாளாம். யக்ஷகந்தர்வ கிண்ணறர்கள் மகர்ஷிகள் எல்லாரும் போயிட்டு இருக்கா. அவெல்லாம் பேசிக்கிறாளாம், இங்கே பாரு, நம்ம எல்லாரும் தக்ஷ பிரஜாபதி யாகத்துக்காக போயிட்டு இருக்கோம். ஆனால் தக்ஷனுடைய பெண் இங்கே உட்காந்துருக்காளே, அவ யாகத்துக்கு போலியா? இப்படி காது விழுந்தோனோ கேட்டாலாம், மாமி எங்கே போறேன்? அது தெரியாதாடி உனக்கு? உங்க அப்பா யாகம் பண்றாளாமே, உனக்கு தெரியாதா? ஆனா அம்பாள் இல்லையா, சக்தி ஸ்வரூபினியா. அப்படியா, வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சமாளிச்சுக்கிறாளாம். தெரியாதேன்னு சொன்னா அவமானம் இல்லையா? அப்படியாக சொல்லி தெரிஞ்ச சந்தோஷம் அவளுக்கு. அப்பா யாகம் பண்றா. நேர உள்ள போய் பரமேஸ்வரனா சிவனேன்னு தியானத்தில் இருக்கார். அங்க போய் நாதா அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாளாம்.
பிரஜாபதேஸ்தே ஸ்வசுரஸ்ய சாம்பிரதம் நிர்யாபிதோ யஜ்ஞ மகோத்சவः கில வயம் ச தத்ராபிசராம வாமதே யத்யர்த்திதாமி விபுதா வ்ரஜந்திஹ தஸ்மின் பகின்யோ மம பர்த்ருபிः ஸ்வகைः த்ருவம் கமிஷ்யந்தி சுஹ்ருத்தித்ருக்ஷவः. அழகு பேசுறது அம்பாள்கிட்ட கற்றுக்கணுமா நம்ம தாக்ஷாயினி. என்னன்னா எங்கள் அப்பா யாகம் பண்ணுறா போகலாமான்னு கேட்டால் கூட பரமேஸ்வரனுக்கு கொஞ்சம் தூரம் மாறுது பந்து. அதனால் சொல்கிறாளாம் இங்கே என்ன, உங்கள் மாமனார் யாகம் பண்ணுறாளாம். பிரஜாபதேஸ்தே ஸ்வசுரஸ்ய சாம்பிரதம். யாகம் பண்ணுறாளாம் உங்கள் மாமனார். போக வேண்டாமா? நம்ம எல்லாரும் போகலாமே. மேலும் எங்கள் அக்காக்கள் ஒரு அக்கானாலே எவ்வளோ ஆசையாக இருக்கும். 15 அக்கா, 15 அத்தியும் பேர் எனக்கு. அப்போ எல்லாரும் வந்திருப்பா. எங்கள் அப்பா தானே உலகத்துக்கே ராஜா. உங்களுக்கு பட்டு வேஷ்டி, எனக்கு பட்டு புடவை, நிறைய ஆபரணங்கள்லாம் வாங்கி வச்சிருப்பா. நம்ம போகலாமா? நம்ம யாகத்துக்கு போக வேண்டாமா? எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாள். அதுவும் நான் ஆற்றுல கடைக்குட்டி ஆச்சே, நான் பார்க்க வேண்டாமா? அப்படியே இருக்க பதில் ஒன்றும் சொல்லலை. பரமேஸ்வரன் மனசால நினைக்கிறாராம், நம்ம கூப்பிடலையே, கூப்பிடலை அப்படின்னு நினைச்சுண்டு பார்வதியே தாக்ஷாயினியே சொல்றாளாம் என்ன, அநாஹுதா அப்யபியந்தி சௌஹ்ருதம் பர்துர்குரோஹோ தேஹ கிருதஸ்ச கேதனம். நீங்க நினைக்கலாம் நமக்கு பத்திரிகை வரலையோ, இன்விடேஷன் வராதனால போலாமா நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க சொல்லியிருக்கேன் ஒரு சமயத்துல, ஏன்னா நித்தியம் தாக்ஷாயணிக்கு தர்மத்தை உபதேசம் பண்ணுவராம் பரமேஸ்வர். அப்போ ஒரு நாளைக்கு சொல்லும்பொழுது அனாஹூதோப்யத்வரங்கச்சேத், சில இடங்கள்லாம் கூப்பிடாமையே போகலாமா. எங்க அப்படின்னா பர்த்துஹு, தன்னாத்துக்கு, தன் புகுந்தாத்துக்கு நம்ம சொல்லிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. குரோஹோ, குருவாத்துக்கு போகும்போது நான் வரேன்னு சொல்லிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. தேஹ கிருதஸ்ச கேதனம், யஜ்ஞ யாகாதிகள் மாதிரி அதிருத்ரம் நடக்கிறதுனா நான் வரலாமான்னு கேட்டு வரக்கூடாது, தெரிஞ்சுதான் கிளம்பி வந்துடணும். இதை மாதிரியான புண்ணிய கர்மா நடக்கிற இடத்துலலாம் நம்ம கூப்பிடாமே வரணும்னு நீங்கள் சொல்லியிருக்கேளோன்னோ, அதெல்லாம் நம்ம கிளம்பலாமா இப்படின்னு சொன்ன உடனே பரமேஸ்வரன் சிரிச்சுண்டாராம். அம்மா துவயோதிதம் சோபனமேவ சோபனே அநாஹுதா அப்யபியந்தி பந்துஷு தே யதி அனுத்பாதித தோஷ திருஷ்டயः பலீயசானாத்யமதேன மன்யுனா. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப அழகா பேசுற நீ. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ என்ன சொன்ன, அநாஹுதா அப்யபியந்தி சௌஹ்ருதம் அப்படின்னு ஒரு ஹேத்து சொல்லியிருக்கேன். சௌஹ்ருதமா போலான்னு. ஆனா நம்ம சௌஹ்ருதமா தாம்மா இருக்கோம், அவா நம்மள்கிட்ட சௌஹ்ருதமா இல்லையே. பத்திரிக்கை போட மறந்துட்டா பரவாயில்ல, வாண்டடா பத்திரிக்கை அனுப்பக்கூடாதுன்னு இருக்கிற வாடத்துக்கு போகக்கூடாது இல்லையா? அப்போ நம்ம மேல இப்பேற்பட்டவாளுக்கு 3வது மனுஷியா 4வது மனுஷியாளுக்கு போன அந்த விஷயம் சொந்த அடுத்து நீதான் குழந்தை, நம்மள்கிட்ட வர வேண்டாமா? அப்ப இதிலிருந்து என்ன தெரியறது, தே யதி அனுத்பாதித தோஷ திருஷ்டயா. ஒரு கால் அவளுக்கு தோஷ திருஷ்டி இல்லாட்டா போகலாம், ஆனா அப்படி இல்லையே, நம்மளை கூப்பிடக்கூடாதும்மா, நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால வேண்டாமா, நம்ம பாட்டு இங்க இருக்கலாமே, யாகம்பாடு நடக்கட்டும், நம்ம இங்க இருந்துடலாம் சொல்லி பார்க்கறா. இப்படி போறா, அப்படி வெளியில வரா, கெஞ்சரா. அப்போ சொன்னாராம் பரமேஸ்வரன், சம்பாவிதஸ்ய ஸ்வஜனாத் பராபவः யதா சத்யோ மரணாய கல்பதே. அம்மா மரணமே மேல் தெரியுமா? நம்ம சொந்தக்காரா கிட்ட அவமானப்படுறதை விட மரணம் மேல். சம்பாவிதஸ்ய ஸ்வஜனாத் பராபவः. இதே விஷயத்தை தான் கீதாச்சாரியன் கீதையில சொல்றான், சம்பாவிதஸ்ய சாகீர்த்தி மரணாததிரிச்யதே. அதே வாக்கியம். அதனால வேண்டாம், சொன்னதை கேள். ஆனாலும் குழந்தை கேட்கல, உள்ள போறா, வெளியில வரா, கையை பிழிஞ்சுக்கிறா, கால் நகவர் கட்டவரலால பூமியை தேக்கறா. அந்த ஸ்திரீகளுடைய சுபாவம் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் பண்றா. அவளுக்கும் அங்க போய் ஆகணும். பிரதக்ஷ்ய தீவ இக்ஷத ஜாத்தவே பது. ஏன்னா ஒரு ஆசை,
குழந்தைகள் சாதாரணமாக, அதுவும் பெண்மணிகள்லாம் அவனை நினச்சா சாதிச்சிடும் இல்லையா? அது இயல்பு. அதுவும் ஆற்றுக்கு போகிறது அப்படிங்கிறது எப்பேற்பட்டது. ஏதோ ஒரு விளையாட்டுக்கு போலியே, பாவம், ஒரு எதுக்கோ விளையாட்டுக்கு போகலையே. ராமருக்கே தெரியும் இது மிருகம் இல்லை, இது மான் கிடையாது, இது மாரீச்சன் நம்மள வஞ்சனை பண்றதுக்காக வந்திருக்கான்னு லக்ஷ்மணர் சொல்லியும் ராமருக்கு தெரியாதானே. ஆனா ஏன் 13 வருஷமாக நான் காட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னனே ஒன்றுத்து கூட கேட்காம, நான் ஆற்றுக்கு போறேன்னு கூட சொல்லாம என்னோட ஒன்னே ஒன்று ஆசையா கேட்டா, அது கொடுக்கக்கூடாதா? அதாவது எடுத்து சொல்லிடலாம், சொன்னா புரிஞ்சுக்கிறது விஷயம் கிடையாது, ட்ரை பண்ணிட்டு சொன்னா ஒரு மனசுல சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதனால பார்த்த இவ பண்றது பார்த்தா பயமா இருக்கு. இப்படி போறா, இப்படி வரா, இப்படி போறா. ஏதாவதுக்த்வா வீரராம சங்கர பத்னியங்கநாசம் ஹ்யுபயத்ர சிந்தயன். இப்ப நான் போக வேண்டான்னு சொன்னா இந்த இடத்துல தாபத்திலே உயிரை விட்டுடுவா. அங்க போனாலும் அங்க நடக்கக்கூடிய ஒரு பெரிய அவமானத்தை உயிர் விட்டு போறா. பத்னி அங்கநாசம் உபயத்ர சிந்தயன். இங்கேயுமோ அங்கேயும் பார்த்தார். சரி, அது இங்க நமக்கு எதுக்கு கேஸ் வரணும், அங்க கேஸ் விட்டுறலாம் என்று சொல்லும்படியா அனுப்பிச்சு விடுறாராம். அனுப்பும்பொழுதும் வரும்னு அனுப்பல. ச பார்ஷத யக்ஷா மணிமன் மதாதயா. அங்க இருக்கிறல நல்ல விசேஷமா கைலாசத்துல மானசரோவரில் என்னெல்லாம் கிடைக்குமோ, நிறைய ஆப்பிள் பழங்கள், நிறைய கம்பளங்கள், இதெல்லாம் எடுத்துண்டு தாக்ஷாயணியனா வரும். ரிக்த ஹஸ்தேன நோபேயாத். பெரியவாளை பார்க்க போகும்போதோ இதை மாதிரி கோவில், இதை மாதிரி யாகத்துக்கு வரும்போது வரும் கையோட வரக்கூடாது சொல்றா இல்லையா? ஏதாவது ஒன்று. அதனால சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு உபனிஷத்தே சொல்றது. ஏதாவது எடுத்துன்னு போகணும் குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு. அதனால எல்லாத்தையும் கொடுத்து விடுறார். போனா அங்க துந்து விவாத்திய கோஷங்களோட அம்பா உள்ள நுழைஞ்சா. எப்போதுமே யஜ்ஞசாலைகள் என்ன, பத்னிசாலா அப்படின்னு ஒரு இடம் உண்டு. யஜ்ஞசாலையிலேயே பத்னிகளுக்குன்னு ஒரு சாலை, அவளாம் அங்கே இருந்துன்னு இருப்பா. அப்படி இருக்கா, அவளாம் அங்கே இருக்கா, தன்னுடைய அக்காக்கள் எல்லாரும் அங்கே இருக்கா. எல்லாம் பார்த்தோன்னே, குழந்தைய பார்த்தோன்னே சந்தோஷம். ஆனால் தக்ஷ பிரஜாபதி மூஞ்சி கூட கொடுக்கலையா. ஏன் வந்த அப்படிங்கிற மாதிரி பார்க்கறான். உள்ள யாகத்தை பார்க்கறா. எப்பேற்பட்ட யாகமாக இருக்கும். ஸ்மார்த்த யாகத்தில் கூட கடைசியில் ருத்ராய பசுபதையே ஸ்வாஹா ருத்ராய பசுபதய இதன்னமமா அப்படின்னு கடைசியில் ருத்ரனுக்கு தான் சிருஷ்ட எந்ததாக இருக்கட்டும், கடைசியில் ருத்ரனுக்குன்னு போடுறது உண்டு. அப்போ அப்படி பார்த்தா யஜ்ஞத்தில் ருத்ரபாகமே இல்லை. அருத்ரபாகம் தமவேக்ஷ்ய சாத்வரம் பித்ராச்ச தேவே கிருத ஹேளனம் விபௌ. பேர்பட்ட பரமேஸ்வரனை நீ ஒரு அவமானப்படுத்திட்டியேப்பா. சாஸ்திரத்தை மாத்திரத்துக்கு ரைட்ஸ் உண்டா? எதுக்கு வேணாலும் ரைட்ஸ் உண்டு, நீ பண்ண வேண்டாம். ஆனால் சாஸ்திரம்னு ஒன்று இருக்கே, அதை மீற முடியாது. அதனால பேர்பட்ட அந்த விஷயத்தை பார்த்தாலோ இல்லையோ கோபம். உடனே சொல்றாள், பா நீ எப்பேற்பட்டு தெரியுமா? சிவேதரஹா, அமங்கலனேன்னு கூப்பிட்டா. யத்யக்ஷரம் நாம கிரேரிதம் ரிணாம் சகிருத் பிரசங்காதகமாஷு ஹந்தி தத் பவித்ர கீர்த்திம் தமலங்க்ய சாசனம் பவானஹோ த்வேஷ்டி சிவம் சிவேதரஹ யத்யக்ஷரம் நாம கிரேரிதம் ரிணாம். அப்பா அப்பான்னு சொல்றதுக்கே கூசர். அதனால அமங்கலனேன்னு கூப்பிடுறது. யத்யக்ஷரம் சிவா, அப்படி ரெண்டே எழுத்து. யாருக்காவது கஷ்டம் இருக்கோ சொல்றது. த்வியக்ஷரம் ரெண்டு எழுத்து. எப்படி? நாம பரமேஸ்வரருடைய நாம. கிரேரிதம் நம்ம மனசால சொல்லணும் கூட அவசியம் கிடையாது. பரமேஸ்வர நாமத்தை நாக்குனால சொன்னா போருமா. கீரா மனசால ஸ்மரிச்சுன்னு சொல்லணும் கூட அவசியம் கிடையாது. கீரா ஈரிதம் நிருணாம், யாரு வேணாலும் சொல்லலாம். மந்திரங்கள்லாம் இருந்தா இன்னாருக்கு தான் அதிகாரி, இந்த மந்திரம் இவாதான் சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு உண்டு. ஆனா சிவநாமத்துக்கு கட்டுப்பாடே கிடையாது. நிருணாம் காயத்ரினா காலத்தால் 108 1008 இப்படிலாம் விதிச்சிருக்கா. ஆனா சிவநாமம் எவ்வளவு? சக்ருத்து, ஒரு தடவை சொன்னா போதும். மேலும் பிரசங்காத்து,
நம்ம வந்து சிவநாம ஜபம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பின்ன என்ன, எங்கே எழுந்துட்டாலும் சிவா, உட்காண்டா சிவா, படுத்துண்டா சிவா சொல்லிகிட்டே இருக்கு. அதான் பிரசங்காத். விளையாட்டா சொல்றது உண்டு. நம்ம பாட்டிம்மாலாம் தமிழ்லாம் சொல்லும்போது கூட பகவன் நாம வரும்போது சொல்லுவாளாம். என்னன்னா, நம்ம அதெல்லாம் கருடாம் வடாம்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த கருடாம் வடாம்னு சொல்ல மாட்டாளாம், அரிசி வடாம்னு சொல்லுவாளாம். ஏன்னா அரிசி வடாம்ல சிவா இருக்கான், அரிசி வடாம். அப்போ இதெல்லாம் தான் பிரசங்கம். ஏதோ ஆத்துல பேசுற பேச்சுல கூட பகவன் நாம பிரசங்காத்து இல்லையா. நம்ம ஆத்து குழந்தை இருக்கான், அவனுக்கு சிவா சிவராமா அப்படின்னு பேர் வச்சிருக்கோன்னு வச்சோம், சிவா அப்படின்னு நமக்கு பிரசங்கம். இது சகிருத் பிரசங்காத்து. இது என்ன பண்றது, அகம் ஆசுஹந்தி தத்து. நம்மளுடைய பாபத்தை இன்னைக்கு சொல்லி 1 மணி நேரம் கழிச்சு கிடையாது, ஆசுஹந்தி தத்து சொல்ற சமயத்திலேயே பாபங்கள்லாம் போயிடுறது. மேலும் பவித்ர கீர்த்தி, சிவநாம பாராயணம் பண்றவாளுக்கு உத்தமமான கீர்த்தி கிடைக்கிறது. தமலங்கிய சாசனம் பவான் அஹோ துவேஷ்டி சிவம் சிவேதரா. அவரை அவமானப்படுத்துறியேப்பா. மேலும் அவருடைய குணங்கள், அவருடைய கல்யாண குணங்களை பார்த்து வந்து பாரு, அவர் பண்ற ஒரு விஷயத்தை நீ வந்து பாரு. மேலும் இப்பேற்பட்ட பரம சிவத்வேஷிய, அந்த சிவத்வேஷியுடைய பெண்ணுன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன்னா என்ன சொல்லும் பொழுது கூட அவர் வந்து ராமே ரமே அப்படின்னு தான், மனோரமே ரமேலாம் அடுத்த அவதாரத்தை தான். இந்த அவதாரத்தெல்லாம் அவர் வந்து ஒரு தடவையும் கூப்பிடும் பொழுது தக்ஷன் பெண்ணே தக்ஷன் பெண்ணேன்னு கூப்பிடுவாராம். தாக்ஷாயணி, தக்ஷனுடைய பெண்ணுக்கு தான் தாக்ஷாயணி என்று. அதனால என்ன, அது நைத்தேன தேஹேன ஹரே கிருதாகசஹ தேஹோத்பவே நாலமலம் குஜன்மனா விரீடா மமாபூத் குஜன பிரசங்கதா தஜ்ஜன்ம திக்யோ மகதாமவத்ய கிருத்து. அதனால உன்னுடைய பெண் அப்படின்னு சொல்றதுக்கு நான் வெக்கப்பட்டுக்கிறேன். இனிமேல்ட்டு வேண்டாம், இந்த சரீரமே எனக்கு பிடிக்கல. இப்போ நான் திருப்பியும் போனாலும் என்னை சேர்த்துன்றுவர் பிரபு, அவ்வளோதானே வான்னு சேர்த்துப்பார். ஆனால் இந்த மாதிரியான ஒரு அமங்கலனுக்கு நான் குழந்தையா பிறந்துட்டேனே, இப்போ அவர் பேச்ச மீறி நான் வேற வந்துட்டேன். அவர் எவ்வளவோ போகாதம்மா போகாதம்மான்னு சொன்னார், அதை மீறி நான் வந்திருக்கேன், அவரையும் அவமானப்படுத்திட்டு வந்திருக்கேன். அதனால இனிமேல் இந்த சரீரம் எனக்கு தேவையில்லை. ததஸ்வபர்த்து சரணாம்புஜாசவம் ஜகத்குரோஹோ சிந்தயதீன சாபரம் ததர்ஷ தேஹோ ஹத கல்மஷசதி சத்ய பிரச்சஜ்வால சமாதி ஜாக்னினா. தன்னுடைய ஜகத்குருவா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய சரணாம்போஜத்தை தியானம் பண்ணிண்டே இந்த சமாதி அக்னியில தன்னுடைய சரீரத்தை விட்டுட்டா அம்பாள். உடனே பெரிய அங்க இருக்கக்கூடிய பார்ஷதாளுக்கெல்லாம் பெரிய சண்டை, எல்லாரும் ஹாஹான்னு கத்தரா. நாரதர் தான் டக்கு டக்குன்னு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணக்கூடியவர். உடனே கைலாசத்தில் போய் நாரதர் இந்த விஷயத்தை சொல்லிட்டாரோ இல்லையோ, பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்தது, தன் ஜடையை எடுத்து அப்படி போட்டார். கீழிருந்து வீரபத்ரர் அப்படின்னு ஒரு அவதாரம், பரமேஸ்வரனுடைய அவதாரம். இந்த வீரபத்ரர் கிளம்பி நேர வந்தார். வந்து அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரை அடிச்சு ஆக்னீத்ரசாலாம் கேச்சித் பபஞ்சு பிராக்வம்சம் பத்னிஷாலாம் ததா பரே சத ஆக்னீத்ரசாலாம் தத்விஹாரம் மகானசம் ருருஜுரு யஜ்ஞ பாத்ராணி ததைகே அக்னி நசாசயன் கூஷ்மாண்டே ஸ்வமூத்ரயன் கேச்சித் விபுதுர் வேதி மேகலாஹா. போட்டு அடி, எல்லாத்தையும் போட்டு பண்ணி அங்க இருக்கக்கூடிய அந்த தக்ஷ பிரஜாபதியுடைய தலையை வெட்டிட்டாராம் பரமேஸ்வரன். ஏன் வெட்டிட்டார் அப்படின்னா, இதற்கு முன்னாடி சரித்திரத்துல தான் சாபம் கொடுத்திருக்கார் நந்திகேஸ்வரர். என்ன சாபம், நீ இப்படி பரமேஸ்வரன் வாயிலிருந்து தூஷிக்கிறியே, அகங்காரத்தோட இருக்கியே. அதனால அகங்காரம் எது தெரியுமா, ரொம்ப அகங்காரமா இருக்கும். இந்த ஆடுதான் மே 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 மேன்னு கத்தின்னு இருக்கும். மேனா என்னோடது 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 அகங்காரம். அதனால நீ இப்பொழுதே பஸ்தமுகனா நீ போயிடுன்னு சாபம் கொடுத்துருக்கார் இல்லையா, அதையும் சத்தியம் பண்ணணும். அதனால வீரபத்ர சுவாமி நேர வெட்டிட்டார். பூஷான்னு சூரிய தேவனுடைய பல்ல உடைச்சுட்டா சில பேர் பிருகுவுக்கு பரமடி. அதனால்தான் பூஷாக்கு பல்லு கிடையாது. தஸ்மாத் பூஷா பிரபிஷ்ட பாக அதந்த கோஹி.
அதனால்தான் பூஷாக்கு பிஷ்டம்தான் யஜ்ஞத்துலலாம். அப்படி இருக்க இப்படி நடக்கிறது. உடனே கைலாசத்தில் போய் எல்லா தேவாதி தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா, பரமேஸ்வரனுடைய கோபத்தை சாந்தப்படுத்துறா. அந்த சமயத்தில் பரமேஸ்வரன் நேர நாராயணரோடு சேர்ந்து திரிமூர்த்திகளாக தக்ஷ பிரஜாபதிக்கு அனுகிரகம் பண்ணி அங்க சவனீய பசு அங்க இருக்கு, பண்ண வேண்டிய பசு. அந்த தலையை எடுத்து தக்ஷ பிரஜாபதிக்கு வச்ச உடனேயே தக்ஷ பிரஜாபதியும் முழிச்சுன்னு எழுந்துட்டான். எழுந்த உடனேயே அவனுடைய அகங்காரங்கள்லாம் போய் அப்போ சொன்னாராம் ஸ்ரீமன் நாராயண, அகம் பிரம்மாச்ச சர்வச்ச ஜகத காரணம் பரம். தக்ஷ பிரஜாபதே, நானோ பிரம்மாவோ பரமேஸ்வரனோ நாங்கெல்லாம் இந்த உலகத்துக்கு காரண பூதர்கள்பா. நாங்கள் எல்லாரும் ஒன்று, நீ அவமானப்படுத்தக்கூடாது. பரமேஸ்வரனுடைய மகாத்மியம், மகாதேவ மகாதேவ மகாதேவேத்தியம் துவனி அப்படின்னு சொல்லியிருக்கு. புராணங்கள்லாம் மகாதேவ நாமத்தை சொல்றது. கோட்டையோ பிரம்மஹத்யானாம் அகம்யாகம கோட்டைய சத்ய பிரளய மாயாந்தி மகாதேவேதி கீர்த்தனாத். ஒரு தடவை மகாதேவான்னு சொன்னா என்னன்னு கேணும், மௌளி வைவஸ்வத மகாராஜ மௌளி சங்குட்டனத்வனி. நம்ம மகாதேவா எப்படின்னு சொல்லும் போது இந்த துவனி என்னார்தான், யமதர்மராஜா தலையில போய் குற்றுதான். நீ அவர்கிட்ட போகாத, மகாதேவ நாமன் சொல்றவன் கிட்ட போகாத அப்படின்னு சொல்ற. பேர்பட்ட சிவநாம வைபவத்தை இந்த இடத்துல கிருத்திகா சோமவார புண்ணிய காலத்தில் கேட்கும்படியாகவும் சொல்லும்படியான பாக்கியம். யாரு இந்த தாக்ஷாயணி சரித்திரத்தை யாரு கேட்கிறாளோ அவளுக்கு உத்தம கீர்த்தி, ஆயுஸ், பாபங்கள்லாம் நிவர்த்தியாய் அப்படின்னு நிறையா பலஸ்ருதிகள்லாம் சொல்றான். அடுத்த சரித்திரம் 3 பெண்களுடைய சரித்திரம் ஆயிடுத்து. பிரியவிரதன் உத்தானபாதன் 2 பேருடைய சரித்திரம். அதுல பிரியவிரதனுடைய சரித்திரத்தை பின்னாடி வச்சுக்கலாம் சொல்லி 2வது புத்திரனா இருக்கக்கூடிய உத்தானபாதனுடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஜாயே உத்தானபாதஸ்ய சுனீதிஹி சுருச்சிஸ்தயோஹோ சுருச்சிஃப் பிரேயசி பத்யோஹோ நேதராயத் சுதோ த்ருவஹ. உத்தானபாதனுக்கு 2 மனைவி, சுனீதி சுருச்சி. பேர்லயே தெரியும் இல்லையா, சுனீதினா நியாயமா இருக்கக்கூடியவள், சுருச்சினா ரொம்ப பிரியமா இருக்கக்கூடியவள். அப்படி இருக்க சுனீதியுடைய குழந்தை துருவன், சுருச்சியுடைய குழந்தை உத்தமன். ஒரு நாளைக்கு ஏகதா சுருச்சே புத்திரமங்கமாரோப்பிய லாலயன் உத்தமம் நாருருக்ஷந்தம் துருவம் ராஜாபியநந்தத. சுனீதிய ராஜா அப்புறப்படுத்தி வச்சிருக்கான், சேர்த்து வச்சுக்கல, சுருச்சியோட தான் வாழறான். அப்படி இருக்க ஆனாலும் துருவனோ பரமபாகவதன் இல்லையா. துருவனோ நித்தியம் அம்மா சொல்லுவாளாம், அப்பா அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணு, பகவான நமஸ்காரம் பண்ணுன்னு பாகவதனா வளர்க்கிறா. பின்னாடி நாரதரே டைட்டில் கொடுக்க போறா சுனீதி. அத மாதிரியான ஒரு சாத்வி சுனீதி. அப்படி குழந்தைய நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா வளர்த்துன்னு வந்துட்டு இருக்கா. குழந்தைக்கு 5 வயசு ஆயிடுது. ஒரு நாளைக்கு குழந்தை நித்தியம் கேட்கும், அப்பா எங்கம்மா, அப்பா எங்கம்மா, அப்பாவை பார்க்கணும்னு கேட்டுன்னு இருக்கோண்டி. அப்பா ஊர்ல இருக்காப்பா, அப்பா வெளியூர் போயிருக்கா, இப்படி சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பா. சின்ன குழந்தையா இருந்தா புரியும், புரியாது, வயசாயிண்டே இருக்கு இல்லையா. 5 வயசு ஆனோடனே கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு உலகம் என்னன்னு புரிய ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய அப்பாலாம் சேர்ந்து எல்லாரும் அப்பா அப்பான்னு சொல்றாமா, எங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்கறது. அப்பா அவளால் மறைக்க முடியல, சொல்லிட்டா, அப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுடைய அப்பாலாம் ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவாப்பா, ஆனா உங்க அப்பா உலகத்துக்கே ராஜா, உங்க அப்பா உலகத்துக்கே ராஜா. யாரு? உத்தானபாதர். உத்தானபாதர் நம்ம அப்பாவாம்மா? ஆமா. அப்பாவை பார்க்கணும்மா, போயிட்டு வரியா? போயிட்டு வா என்று சொன்ன உடனேயே குழந்தைக்கு பட்டு சொக்கா, பட்டு வஸ்திரங்கள்லாம் கட்டி விட்டு அலங்காரம் பண்ணி விட்டு குழந்தைய அனுப்புறா. ஃப்ரெண்ட்ஸோட போறது குழந்தை. ஏன்னா அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் இது உத்தானபாதனுடைய மூத்த புள்ளை அப்படிங்கிறது எங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால ராஜாங்கத்தில் அவ்வளவு சீக்கிரமா நுழைய முடியாது. ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய பட்டர்களுக்கெல்லாம் ராஜபுத்திரன்னு தெரிஞ்சதுனால வழி விடுறா. வழி விட்டா நேர போனா பார்க்கறான், முதல்ல உத்தானபாதனை பார்க்கறான் குழந்தை அப்பா. அங்க போனா அங்க ஒரு மடி, அந்த மடியில உத்தமன் உட்காந்து கொண்டாடின்னு இருக்கு, கொஞ்சின்னு இருக்கிற அப்பா. ஒரு குழந்தைக்கு ஆசை வருமோ இல்லையோ, நம்ம ஆத்துலயே பார்க்கலாம். 2 குழந்தை ஆத்துல இருந்ததுன்னா ஒரு குழந்தைய கொஞ்சம் போது இன்னொரு குழந்தை மூஞ்சி அப்படியே வாடி போயிடும், என்ன கொஞ்சலையே.
அப்போ 2 பேரையும் சேர்ந்து கொஞ்சணும்னு ஆசைப்படுவா. அது மாதிரி இருக்க இந்த குழந்தைக்கு அப்படியே ஆசை. அப்பாட்டு நேரம் ஓடி போய் அப்பா மடியில் ஏறுறதுக்காக சிங்காசனம் மேலே அப்பா உட்காண்டிருக்க, அதுக்கு மேலே ஒரு படி, அந்த படி மேலே ஏறி அப்பாவுடைய அந்த அங்கவஸ்திரம் வேஷ்டியை பிடிச்சி மடி ஏறுறதுக்கு பார்க்கறது. உத்தான பார்த்தா ராஜா தானே, தன் குழந்தை தானே, இருடா குழந்தை அப்படின்னு தூக்கி எழுத்தி வச்சுக்க வேண்டாமோ. சுருச்சியை பார்த்தோன்னு உட்காண்டிருக்கான். பயம். சுருச்சி ஷண்வதோ ராஜ்யா சேர்ஷ்யமாக அதிகர்விதா. அவளுக்கோ பிடிக்காது, அவளுக்கு தன்னுடைய மூத்தாளை கண்டா பிடிக்காது. அதனால என்ன பண்றான்னு கேட்டா, அந்த குழந்தை அப்படி ஏறதோ இல்லையோ அந்த குழந்தைய அப்படி எடுத்து கீழே தள்ளி விட்டா. அப்படின்னு தள்ளி விட்டு சொன்னாலாம்னா, வத்ச நிருபதேர்திஷ்யம் பவானாரோடுமர்ஹதி ந கிரஹீதோ மயாயத்வம் குக்ஷாவபி நிருபாத்மஜா பாலோசி பதனாத்மானம் அந்யஸ்திரீ கர்ப்பசம்பிருதம் நூனம் வேத பவான் யஸ்ய துர்லபேர்த்தே மனோரதா. அப்பா, நீ என்னுடைய வயத்துல பிறக்கல, என் வயத்துல நீ ஒரு கால் பிறந்திருந்தா அப்பாவோட மடியில ஏறத்துக்கு உனக்கு அவகாசம் உண்டு. ஆனா நீ அந்யஸ்திரீ கர்ப்பசம்பிருதம், பிறருடைய கர்ப்பத்துல நீ பிறந்தவள்பா, நீ அதனால ஏற முடியாது. குழந்தை அப்படியே ஒன்றும் புரியல. அதுக்கு என்ன புரியுற வயசா? அந்யஸ்திரீ கர்ப்பசம்பிருதம்னா 5 வயசு குழந்தைக்கு தெரியுமா ஏதாவது? பேசறா. ஆனாலும் அப்படியே புரிஞ்சு அப்படி நிற்கிறது. அவளே ஒரு காரணம் சொல்லித்தரா. ஒரு காலம் அப்பா மடியில் ஏறணுங்கிற ஆசை இருந்தா ஒன்று பண்ணு. தபசாராத்ய புருஷம் தஸ்யைவானுக்ரஹேணமே கர்ப்பே த்வம் சாதயாத்மானம் யதீச்சசி நிருபாசனம். உனக்கு இந்த சிங்காசனத்தில் ஏறணும், அப்பா மடியில் ஏறணும்னு ஆசை இருக்கிற பட்சத்தில் உடனே போய் பகவானை நீ தபஸ் பண்ணு. பகவானை தபஸ் பண்ணி வரம் கேட்டுண்டு சுருச்சி அம்மா வயத்துல பிறக்கணும்னு வரம் கேட்டுன்னு வந்து பிறந்தேயானா உன்னை அப்பா மடியில் உட்காத்தி வைக்கிறேன் என்று இப்படி சொன்னாலோ இல்லையோ குழந்தைக்கு என்ன புரியும்? கீழே தள்ளி விட்டா கீழே உருண்டு விழுந்தது அப்படின்லாம் சரித்திரம் புராணங்கள்லாம் சொல்லும். இப்படி குழந்தை வந்தோடனே, ஆனால் க்ஷத்திரிய குழந்தையோன்னு சபையில் சபையில் அப்படியே ஜில் ஜில்னு இருக்கு, அப்படியே வருது, எல்லாரையும் பார்த்து சிரிச்சுன்னு வருது. க்ஷத்திரிய குழந்தை அஷட குழந்தையா இருந்தால் அங்கேயே மேன அழும். அப்படி அழல. ஆற்றுக்கு வந்து கொடுத்து ஆற்றுக்கு வந்த உடனே அம்மாவை பார்த்த உடனே கேவி கேவி அழறது. என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறது. கூட இருக்கிற பசங்களை பார்த்து கேட்குற, என்னடாச்சு குழந்தைகளா? இப்போ சொல்கிற, அம்மா சுருச்சி அம்மா இப்படி சொன்னா, அம்மாவோட வயத்தில் இன்னொரு வயத்தில் நீ பிறந்துட்டடா, அதனால ஏற்ற முடியாது. அதனால எப்போ நீ பகவானை போய் தியானம் பண்ணி என் வயத்தில் பிறக்கணும்னு நீ பிரார்த்தனை பண்ணிட்டு வா, நான் ஏத்துறேன்னு சொல்லிட்டாம்மா. இதை மாதிரி சொல்லிட்டான்னு சொன்னோன்னே சுனீதி குழந்தைய இறுக்கி கட்டின்னு அவளும் அழறா. பேர்பட்ட ஒரு கஷ்டமா சொல்றாளாம். துருவா, சுருச்சி அம்மா சொன்னது சத்தியம். சத்தியம் சுருச்சியாபிஹிதம் பவான் மே யத் துர்பகாயாஹ உதரே கிரஹீதா. நான் ரொம்ப தௌர்பாகியசாலினி. பாரு எப்படி இருக்கேன் பாரு, ராணி பட்ட மகிஷி, மூத்த மகிஷி, ஆனா ஏதோ ஒரு இடத்துல காட்டில் கிடக்கிற மாதிரி கிடக்கிறேன். நீ என் வயத்துல பிறந்ததுதான் ரொம்ப தௌர்பாகியம். என்ன பண்றது, நம்ம கையில எதுவுமே இல்லையேப்பா என்று அழறா. ஆனா உடனே துருவன் கேட்டானா, அம்மா சுருச்சி அம்மா சொன்னாலே, நான் நினைச்சேன் அப்பாவுக்கு மேல யாரும் இல்லை நினைச்சேன், அதனால தான் அப்பா மடியில் ஏற போனேன். ஆனா சுருச்சி அம்மா என்ன சொன்னா, பகவானை போய் தியானம் பண்ணணும். அப்பதான் தெரியறது அப்பாவுக்கு மேலேயும் ஒரு தெய்வம் இருக்காமா. ஆமாடா. அவத்துல ஒரு போட்டோ, அழகான போட்டோ, பெருமாளுடைய போட்டோ. இந்த பெருமாள் போட்டோ எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கையில அபய வரத ஹஸ்தத்தோட இருக்காராம், 2 கையோட. அந்த கிட்ட கழிச்சுன்னு போய், துருவா இதை பாத்தியா, இவர் தான் பெருமாள். புருஷம்னு சொன்னாலே இவர் தான் சஹஸ்ர சீருஷா புருஷா, இவர் தான். பாரு, இந்த அப்பாவோ வாவான்னு கூப்பிடுறா பாரு. எந்த அப்பாவாவது இப்படி கூப்பிடுவாளா? இந்த அப்பாட்ட நீ போய் நீ போனா போறோம், வா வான்னு கூப்பிடுற மாதிரி கையில் அபய ஹஸ்தத்தை வச்சுட்டு இருக்கா பாத்தியா. இந்த அப்பாவோ ஏத்திருவா. பக்கத்தில் அம்மா பாரு, வாசல்லையே கை அப்படியே காலை பிடிச்சுன்னு இருக்கா பாரு அப்பா பக்கத்தில். அப்ப ஏற்பட்ட லக்ஷ்மி தாயார் இருக்காளே, அவனை தூக்கி தூக்கி உட்காத்தி வைப்பா. இந்த அம்மா மாதிரி தள்ள மாட்டா.
அப்படியா? அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுல போடுற அந்த விதை தான் பவர்ஃபுல். அதனால்தான் சின்ன குழந்தையிலேயே அந்த குழந்தைக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துரும். நாளைக்கு சொல்லுவான், நாளைக்கு பிரகலாத சரித்திரத்தில் கௌமார ஆச்சரே பிராஜ்யா. என்னமோ வயசான காலத்தில் போய் படித்தா ஒன்றும் வராது. சின்ன வயசுல பகவத் கதையை போடணும், சின்ன வயசுல பிரகலாத சரித்திரத்தை சொல்லணும், சின்ன வயசுல. அப்படி அந்த சின்ன வயசுல அதுக்கு சொல்றாலோ இல்லையோ, அதுக்கு ஒரு வேகம். என்ன வேகம்? ஒன்றும் கிடையாது. இந்த அப்பாவை மறந்தது, அந்த அம்மாவை மறந்தது, இந்த அம்மாவையும் மறந்துடுத்து, என்ன பண்றது? இந்த பகவானை பார்க்கறதுக்கு என்ன வழி? இந்த பகவானை பார்த்துட்டு தான் நான் வருவேன் என்று சொல்லி கிளம்பிடுத்து. அவளால் தடுக்க முடியுமா? பார்க்கிறார், ஒன்றும் பண்ணல, அது பாட்டு கிளம்பி போயிடுத்து. கட்டின்ற வஸ்திரத்தோட கிளம்புறது. எங்க போகும் 5 வயசு குழந்தை? எங்கேயாவது காட்டுல சிங்கம் புலி கடிச்சா ஏதாவது தெரியுமா? ஆனா யாரை நம்பி விட்டுட்டா சுனீதி அம்மா? பெருமாளே உன்ட்ட ஒப்படைச்சிட்டு, உன்ட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டேன் குழந்தைய, நீ பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய கடமை. சொல்லியாச்சுல, ஆராதய அதோக்ஷஜ பாத பத்மம் யதீச்சசே அத்தியாசனமுத்தமோ யதா. குழந்தை கிளம்பி வருது. பகவானுக்கு கவலை வந்துடுது. பகவான் ஜெகத் பிதா இல்லையா? 5 வயசு குழந்தை காட்டில் தனியா வருதேன்னு பயந்து தான் வரணும். ஆனா தான் வரமாட்டானா? யாரு? தன்னுடைய 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 ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஞானிகளா நாரதர் அனுப்புறார். நாரதாரே, நீங்க போய் குழந்தைக்கு காட்ட வேண்டியதை காட்டுங்க. நாரதஸ்ததுபாகர்ண ஞாத்வா தஸ்ய சிகீர்ஷதம். அப்படி எங்க போறானோ, எந்த காட்டுல போயிட்டு இருக்கானோ அதுக்கு எதிராப்புல வராராம் நாரதர். நாராயண நாராயண சொல்லி அந்த குழந்தை இப்படி வருது. கேவி கேவி அழுது அழுது கண்ணெல்லாம் அப்படியே பிதுங்கி இருக்கு பாவம். அதோட வருது, உடம்பு முழுக்க புழுதி. ஏன்னா அங்கே கீழே தள்ளி விட்டாலோன்னு அதுக்கப்புறம் தொடச்சு அதெல்லாம் கிடையாது. அப்படியே அந்த சரித்திரம் அப்படி கண்டினியூ அப்படியே நடக்கிறது. உடனே என்ன பண்ணாரு? ஸ்பிருஷ்டுவா மூர்தனி அகக்னேன பாணினா பிராஹ விஸ்மிதா. துருவனுடைய அப்படி அந்த இடது கையால உதட அந்த கீழே தூக்கி, தலையை தூக்கி வலது கையால தலையை வருடி விடுறாராம். எப்பேற்பட்ட கை அப்படிங்கிறார் சுகாச்சாரியால். அகக்னேன பாணினா. யாருடைய ஹஸ்தம் நம்ம பாபங்களை போக்குமோ அப்பேற்பட்ட நாரதருடைய கை அகக்னேன பாணி. அப்படி சொல்லிட்டு கேட்டாராம், என்னாச்சு பாக்கண்ணா, எங்க போற நீ? சொன்னானாம் திருவன், நான் பகவானை குறிச்சு தபஸ் பண்ண போறேன் பிரபோ. பகவானை குறிச்சு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா துருவா. அவ்வளவு ஈஸி நினைச்சுட்டு இருக்கியா நீ தபஸ்? உனக்கு என்ன வேணும்? அப்பா மடியில் ஏத்தணும், அவ்வளவுதானே. உன் அப்பா உத்தான பாத நான் என்ன சொன்னாலும் கேட்பான். நான் அழிச்சுன்னு போறேன் வா. நான் அழிச்சுன்னு போய் நான் சொல்றேன், உன்னை மடியில ஏத்தி வைக்க வேண்டியது. மேலும் தபஸ் கஷ்டம்பா, தபஸ் அவ்வளவு சுலபமா கிடையாது. இப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, துருவன் சொன்னானா, அது எப்படி? அதுவும் நீங்க அப்படி சொல்லலாமா? எதையும் சாதிக்க வல்லவராச்சே நீங்க. அதுவும் உங்களுடைய ஹஸ்தம் என்னுடைய சிரஸ்ல பட்ட உடனேயே எதாவது சாதிக்க முடியாதது ஏதாவது இருக்குமா? நூடம் பவான் பகவதா யோங்கஜ பரமேஷ்டினா விதுதன் நடதே வீணாம் ஹிதார்த்தம் ஜகதா அர்க்கவத். நான் என்ன நினைச்சிருக்கேன், நான் ஏதோ அம்மா சொல்லிட்டா அப்படிங்கிற கோபத்தில் போறேன். நான் ஏதோ அந்த கோபங்களை நான் மறந்தாச்சு. எனக்கு இப்போ அப்பா மடியில் ஆசனம் ஏறணுங்கிறது கூட எனக்கு இல்லை. சுருச்சியா துர்வச்சோ பாணைஹி நபின்னே ஸ்ரயதே ஹிருதி. எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பின்ன என்ன, பகவானை பார்க்கணும் என்று சொன்ன உடனேயே நாரதர் சொன்னாராம், ஜனன்யாபீத பந்தா. துருவா, உங்க அம்மாவை நான் பாராட்டுறேன்ப்பா. பேர்பட்ட சுனீதி. ஒவ்வொன்றுத்துக்கும் யாரு காரணம் அப்படின்னா வளர்த்தவாதான். இந்த குழந்தையுடைய ஸ்ரேயஸுக்கும் அவதான் காரணம். அப்படி இருக்க பகவான் வாசுதேவஸ்தம் பஜதத் பிரவணாத்மனா. ஒரே விஷயம்பா, கிடைச்சிட்டு வர, கவலைப்படாத, நீ போ. எப்படி பண்றது பிரபோ? பகவான் எப்படி இருப்பார்? பகவானுக்கு என்ன எதை சொல்லி நான் கூப்பிடுறது ஒன்றும் தெரியாது. 4.5 வயசு குழந்தை. ஸ்ரீவத்சாங்கம் கனஷ்யாமம் புருஷம் வனமாலினம் சங்கசக்ர கதா பத்மை ரபிவ்யக்த சதுர்புஜம் கிரீட்டினம் குண்டலினம் கேயூரவலயான்விதம் கௌஸ்துபாபரணக்ரீவம் பீதகௌஷேயவாசசம் என்று சொல்லி
பகவானுடைய ரூபத்தை வர்ணிச்சுட்டு துவாதசாட்சரி மந்திரத்தை உபதேசம் பண்றார். இந்த துவாதசாட்சரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி மந்திரே நானேன தேவஸ்ய குறியா திரவியமயி. போ துருவா, நேர இப்படி நடந்து போ. கொஞ்சம் தூரத்துல பிருந்தாவனம்னு ஒரு எந்த இடத்துல நித்தியம் சந்நிஹிதோ ஹரிஹி, எந்த இடத்துல எப்போதும் பகவான் பிரகாசிச்சுருக்கானோ அந்த பிருந்தாவனத்துக்கு போய் அங்க யமுனா நதி தீரத்துல உட்காந்து தபஸ் பண்ணு, பகவான் அனுகிரகம் பண்ணிடுவான் என்று இப்படி சொன்னாலோ இல்லையோ. யயௌ மதுவனம் புண்ணியம் ஹரேஷ்சரண சர்ச்சிதம் தபோவனம் கதே தஸ்மின். அப்படி கிளம்பி போயிட்டு குழந்தை போயிடுத்து. இந்த பக்கம் அப்படி வந்தார் நாரதர். வந்தார், குழந்தை கிளம்பி போன விஷயம் உத்தானபாதனுக்கு தெரிஞ்சுடுத்து. மூஞ்சி தொங்க போட்டுன்னு உட்காந்துருக்கான்னு, குழந்தைய காணுமே. நாரதர் தெரியாத மாதிரி போனார். என்னப்பா ஏன் மூஞ்சி வாடி இருக்கு? எங்க போனாலும் நாரதருக்கு கௌரவம் உண்டு இல்லையா? உலக லோக குருவாச்சே அவர். சுவாமி, குழந்தை ஆசையா வந்தது, அதுக்கு நல்லது கெட்டது கூட தெரியாத வயசு, அதை ஏத்திக்கிறதுக்கு எனக்கு பாக்கியம் இல்லை. நான் இவ சொல்றதை கேட்டு குழந்தைய தள்ளி விட்டுட்டேன். இந்த குழந்தை எங்க போச்சு தெரியல. நாரதர் சொன்னார், அப்பா குழந்தை பெரிய விஷயத்துக்காக போயிருக்கு, உலகமே அவனை பாராட்ட போறது, கவலைப்படாம இரு என்று சொல்லிட்டு போயிட்டார். குழந்தை நேர வந்துட்டான். துருவன் வந்தா யமுனா நதியில ஸ்நானம் பண்ணிட்டு உட்காந்துக்கிறான். தபஸுக்கு எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கார் குரு நாரதர். அப்படி தபஸ்ல உட்காண்டா. த்ரிராத்ராந்தே த்ரிராத்ராந்தே கபித்த பதராசனா ஆத்மவிருத்தியனுசாரேண மாசம் நின்யேர்ச்சயன் ஹரிம் விதீயம் ச ததா மாசம் ஷஷ்டே ஷஷ்டேர் பகோதினே திருணபர்ணாதிபிஷீர்ணைः கிருதான்னோ அபியர்ச்சயத் விபும் திருத்தீயம் சானயன் மாசம் நவமே நவமேஹனி அபக்ஷ உத்தம ஸ்லோகமுபாதாவத் சமாதினா சதுர்த்தமபி வை மாசம் துவாதசே துவாதசே ஹனி வாயுபக்ஷோ ஜிதஸ்வாசः த்யாயம் தேவமதாரயத் பஞ்சமே மாஸ்யனுப்ராப்தே தஸ்தௌ ஜிதஸ்வாசோ நிருபாத்மஜः த்யாயன் பிரம்மபதைகேன தஸ்தௌ ஸ்தாணுரிவாச்சலஹ. முதல் மாசம் தபஸ் பண்ணும் பொழுது 3 நாளுக்கு ஒரு தடவை தான் தபஸ் களையுமா. த்ரிராத்ராந்தே த்ரிராத்ராந்தே 3 நாளுக்கு ஒரு தடவை தபஸ் களையும். எழுந்தோடனே என்னத்தை சாப்பிடுவாங்க? கபித்த பதராசனா, விளாம்பழம் போன்ற சில பழங்கள்லாம் அங்கே கிடக்குமாம் கீழ். அந்த பழங்களை எடுத்து சாப்பிட்டுண்டு முதல் மாசம் முழுக்க தபஸ். 2வது மாசம் 6 நாளுக்கு ஒரு தடவை தான் நிஷ்ட களையுமா. அப்போ என்ன? திருணபர்ணாதி பிஷீர்னு அங்கே இருக்கக்கூடிய சரகு, அங்கே இருக்கக்கூடிய இலைகளை சாப்பிட்டுப்பான். 3வது மாசத்துல 9 நாளுக்கு ஒரு தடவை தான் தபஸ் களையும். அப்போ 9 நாளுக்கு ஒரு வாட்டி ஏந்து என்ன பண்ணுவான்? யமுனா நதி ஜலத்தை பருகிண்டே தபஸ் பண்றான். 4வது மாசத்துல 12 நாளுக்கு ஒரு தடவை தான் தபஸ். அப்படியே அபிவிருத்தி. 3, 6, 9, 12 இதுதான் தபஸுடைய அபிவிருத்தி. அப்ப என்ன? வாயு பக்ஷோ ஜிதஸ்வாசஹ. இறங்கி கூட போகணும் அவசியம் கிடையாது. இருக்கிற இடத்துல இருந்து அங்க கொஞ்சம் அப்படியே காற்ற அப்படியே பருகிண்டு தபஸ் பண்றான். 5வது மாசம் வந்துருத்தோ இல்லையோ தபஸே களையலை. எப்படி தபஸ் பண்றான்? தியாயன்னு பிரம்ம பதைகேன, ஒத்த காலில் நின்று தபஸ். எப்படி? தஸ்தௌ ஸ்தாணுரிவாச்சலஹ, மலை மாறி நிற்கிறான். தியாயன் பகவதோ ரூபம் நாத்ராக்ஷீத் கிஞ்சன அபரம். பகவத் தியானத்தை தவிர எதுவும் கிடையாது. யார் தபஸ் பண்ணாலும் பிரம்மதேவனுக்கோ தேவதைகளுக்கு கனெக்டிங்காக தான் போகும். அப்போ விஸ்வாமித்திரர் பேர்பட்ட தபஸ்வி. விஸ்வாமித்திரருடைய தபஸ் எல்லாம் எவ்வளவு சுலபமா கெடுத்துட்டா ஒவ்வொருத்தரும் இல்லையா? அப்சர ஸ்திரீகளை அனுப்புறதோ இதெல்லாம். இங்க தேவதைகள்லாம் யாராலையும் துருவனுடைய தபஸை கலைக்க முடியல. கம்பீரமா இருக்கு. யாரும் என்னது அப்படின்னு ஆச்சரியப்படுறா. அந்த சமயத்துல தேவதைகள்லாம் வைகுண்டத்துக்கு போயிட்டாலாம். நைவம் விதாமோ பகவன் பிராணரோதம், எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ, ஒரு சின்ன குழந்தை பிருந்தாவனத்தை தபஸ் பண்ணிட்டு இருக்கான், யாரும் தெரியல, அவனை ஒன்றும் பண்ண முடியல, தபஸை கலைக்க முடியல, ஆனா அவன் தபஸ் எங்களால தாங்க முடியல. சில பேருடைய தபஸ் என்ன ஆகும்னா, தபஸ் அப்படின்னாலே பிரகாசம், ஜொலிக்கிறது. பல அர்த்தங்கள் உண்டு தபஸ் சப்திக்கு. தபத்தின்னா அப்படியே தகதகன்னு ஜொலிக்கிறதுன்னு அர்த்தம்.
அப்ப என்ன இவ பண்ற தபஸ் தேவலோகமே சுடுமா, அந்தந்த லோகங்கள் சுடும், அதை தாங்க முடியல. உடனே பகவான் சொன்னானா, கவலப்மா பைஷ்ட பாலம் தபசோ துரத்யயாது, பயப்படாதீங்கோ, நீங்க மகர்ஷிகள்லாம் இந்த சித்தி வேணும், அந்த சித்தி வேணும், அது வேணும், அது வேணும் தபஸ் பண்றவாளை கெடுக்க முடியும். ஆனா இவன் என்ன தபஸ் பண்றான் தெரியுமா? அவுத்தான பாதிஹி மயி சங்கதாத்மா. இந்த குழந்தை என்ன தபஸ் பண்றதுன்னா, நாடையணும்னு என் குறிச்சு தபஸ் பண்றது. அப்போ அந்த தபஸுக்கு தேவதை நான் ரக்ஷகன். அப்போ என்ன மீறி யாரு கெடுக்க முடியும்? அவுத்தான பாதிஹி மயி, என்னிடத்துல சங்கதாத்மா என்று சொல்லிட்டு இவா சொன்ன உடனே இந்த குழந்தைய பார்க்கணும் ஓடி வரார். மேல சஹஸ்ர சீர்ஷாபி ததோ கருத்மதா மதோர்வணம் பிருத்ய திதிர்க்ஷயாகதா. மேல கருடன் மேல எழுந்துண்டு வரராம். எப்படி வராம்? பர்த்ரு திதிர்க்ஷயா, பிருத்ய திதிர்க்ஷயா. தன்னுடைய பக்தனை பார்க்கணும்னு ஆசையா ஓடி வரானாம் பகவான். வந்து நிற்கிறாராம். அப்படி எழுத்தாப்புல நின்று துருவனுக்கு எழுத்தாப்புல அப்படி நின்று, துருவா துருவா கூப்பிடுறார், கண்ணை திறக்க மாட்டேங்க. அது பாட்டு நாரத மகர்ஷி சொன்ன ஜபத்தை துவாதசாட்சரிய பண்ணிட்டு இருக்கு. ஏன் எதனால கூப்பிட்டாலும் தெரியல. ஹிருத் பத்ம கோஷே ஸ்புரிதம் தடித் பிரபம். உள்ள தெய்வத்தை பார்த்துட்டு இருக்கு. பகவான் என்ன பண்ணான்னா, திரோஹிதம் சஹசைவ உபலக்ஷ்ய, உள்ள இருக்கிற அந்த ரூபத்தை அப்படி மறைச்சானாம் பகவான். பகிஸ்திதம் ததவஸ்தம் ததர்ஷ. அப்படி எழுத்தாப்புல இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணரை பார்த்ததோ இல்லையோ ஆசை. அந்த ரூபம் இத்தனை நாளா நாரதர், அதுவும் எப்படி பகவான் அனந்த ரூபி, அனந்த கல்யாண குணம், இப்படி பல ரூபங்கள் பகவானுக்கு இருந்தாலும் அந்தந்த பக்தாளுக்கு ஏத்த மாதிரி பகவான் அலங்காரம் பண்ணி வருவான். அதுக்குதான் இத மாதிரியான பிரம்மோத்சவங்கள்ல ஒரு நாளைக்கு ஒரு வாகனம், ஒரு அலங்காரம். எதற்கு? பக்தால் அனுகிரகம் பண்றது. இந்த இடத்துல எப்படி வந்திருக்கான் பகவான்னா, நாரதர் எப்படி வர்ணிச்சிருக்காரோ அதுக்கு ஏத்த மாதிரி. ஏன்னா குழந்தை கண்டுபிடிச்சிரும், நாரதர் இப்படி சொல்லலையே, வேற ரூபம் சொல்லியிருக்காரேன்னு அதுக்காக நாரதர் சொன்ன ரூபத்துல வந்திருக்காங்க. பகவான் வந்தானோ இல்லையோ, திருக்பியாம் பிரபஷ்யன் பிரபிபன் நிவார் பகா சும்பன் நிவாஸ்யேன புஜைரிவாஸ்லிஷன். பகவானை பார்த்தானோ இல்லையோ, வவந்ததாங்கம் வினமைய தண்டவத். பகவானை பார்த்த வேத உடனே எழுந்து கீழே விழுந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி 2 கண்ணுகளால பகவான் அப்படி குடிக்கிறான். பிரபிபன் நிவார்பகா சும்பன். குழந்தை தானே, குழந்தைகளுக்கெல்லாம் அம்மாவோ அப்பாவோ முத்தம் கொடுக்க ரொம்ப பிடிக்கும். ஆனா இதுக்கு என்னாச்சுன்னா, அப்பாவை பார்த்தோடனே இவர் தானே ஜெகத்பிதா, அப்பாவை முத்தம் கொடுக்கணும்னு ஆசை வந்துருத்தாம். சும்பன் நிவாஸ் ஏன புஜை, கையை காட்டுறதான் அப்படி, என்ன கட்டிக்கோப்பா கட்டிக்கோப்பான்னு சொல்லும். கிருத்தா உடனே இதை பார்த்தார் பகவான், அந்த குழந்தையுடைய ஆசையை நிறைவேற்றணும். உடனே என்ன பண்ணாராம், கிட்டக வந்து தன்னுடைய கையில தானே இருக்கு பாஞ்சஜன்யம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்து கிருத்தாஞ்சலிம் பிரம்மமயேன கம்புனா பஸ்பர்ஷபாலம் கிருபயா கபோலே. அந்த ஞானமயமான அந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்து துருவனுடைய அந்த கண்ணத்தில் அப்படி வருடி விட்டாராம், தடவி விட்டாராம். ஏன்னா அந்த குழந்தைக்கு மனசுல என்ன, பகவானை பார்த்து ஏதாவது பேசணுமே, ஸ்தோத்திரம் பண்ணணுமேன்னு ஆசை. ஆனா ஒன்றும் படிக்கலையே, பள்ளிக்கூடத்துக்கு கூட போகலை குழந்தை. பின்ன எங்கேருந்து பார்த்துக்கோ. அதனால பகவானே ஆதி குருவோனோ, பகவான் அந்த பிரம்மமயமான அந்த வேதமயமா இருக்கக்கூடிய அந்த சங்கத்தினால இப்படி வருடி விட்ட உடனேயே துருவனுக்கு அப்படியே உள்ளிருந்து ஸ்புரிக்கிறது. யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அன்யாம்ச்ச ஹஸ்தசரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். யோந்தஃ பிரவிஷ்ய மம வாசம் இமாம் பிரசுப்தாம். உள்ள நம்மளுடைய வாக்கு தூங்கின்னு இருக்கும். நம்ம எல்லாருக்கும் கார்த்தால தூங்கி எழுந்துக்கிறோம், எழுந்தோடனே கண்ணு பார்க்கணும். யாரு? உள்ள பகவான் இருக்கிறதுனால கண்ணு பார்க்கற. காதால கேட்கிறோம், உள்ள பகவான் இருக்கிறதுனால. வாக்குனால ஹரே ஹரே பகவான் நாம சொல்றோமே, யாருனால? உள்ள பகவான் இருக்கிறதுனால. இப்படி ஒவ்வொன்றும் பகவான் உள்ள இருந்து என்ன பண்றான், சஞ்சீவயதி.
உள்ள நமக்கு ஒன்னொன்னுத்துக்கும் சக்தி கொடுக்கிறானாம். அகில சக்தி தரா ஸ்வதாம்னா. உள்ள புகுந்து இன்னைக்கு என்னுடைய வாக்க விலசனம் பண்ணியிருக்கானே. இன்னைக்கு உன்னை தூங்கிட்டு இருக்கக்கூடிய வாக்கு இன்னைக்கு பகவான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணும்படியே உனக்கு கிடைச்சிருக்கே பிரபோ. பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். இப்பேற்பட்ட இந்த குழந்தை ஒரு அஜ்ஞானி தான், நான் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனாலும் என்னை அனுகிரகம் பண்ணுறதுக்காக எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கே பிரபோ. எனக்கு அனுகிரகம் பண்ணணும். என்ன ஒரே பிரார்த்தனை தான். பக்தி முஹு பிரவஹதாம் த்வயி மே பிரசங்கா பூயாதனந்த மகதாம் அமலாஷயானாம் ஏனாஞ்சசோல்பணமுருவ்யசனம் பவாப்திம் நேஷ்யே பவத்குணகதாமிருத பானமத்தஹ. பக்தி முஹு பிரவஹதாம். எனக்கு எப்பொழுதும் பக்தி பிரவகிக்கணும். ரெண்டாவது உன்னிடத்துல துவயி, உன்னிடத்துல பக்தி எனக்கு கங்கா பிரவாகம் மாதிரி இருக்கும். மேலும் மே பிரசங்கா பூயாதனந்தசை. எனக்கு என்ன பண்ணணும் தெரியுமா பகவானே? நிறைய சத்சங்கத்தை கொடுக்கும். நிறைய பாகவதாள் வரணும், நிறைய பாகவதாள் வரணும், நிறைய சத்சங்கம் எனக்கு கொடு. பூயாதனந்த மகதா மமலாஷயானாம். மேலும் நான் கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த சம்சார சாகரம்னு இருக்கே, ரொம்ப கஷ்டம். நம்ம நினைக்கிற மாதிரி சுலபம் கிடையாது. ஏனாஞ்சசோல்பணம் உருவ்யசனம் பவாப்திம். தொட்டதெல்லாம் துக்கம், கஷ்டம் 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 கஷ்டம்னு. இது உருவ்யசனம் சாதாரணமாக இன்னைக்கு கிடையாது, பர்மனன்ட் துக்கம் இருக்கக்கூடியது. அந்த சமயத்தில் இதை எப்படி நான் தெரியுமா தாண்டுவேன்? ஒரே ஒன்று இருந்தால் போகிறோம் எனக்கு. இந்த சம்சாரமாகிற இந்த சாகரத்தை நான் தாண்டிடுவேன். எது தெரியுமா இருக்கணும் எனக்கு? பவத்குண கதாமிருத பானமத்தா. உன்னுடைய குணம் இருக்கே, உன்னுடைய குண கதைகளை கேட்டுண்டு அழகா சொல்லுவா இந்த இடத்துல. மத்தஹா பானமத்தஹா அமிர்தபானமத்தஹா கதாமிருத பானமத்தஹா குணகதாமிருத பானமத்தஹா பவத்குணகதாமிருத பானமத்தஹா. அப்படியே உன்னுடைய கதையை கேட்டுண்டு கஜேந்திர வரதா கஜேந்திர வரதா நரசிம்ஹா நரசிம்மான்னு சொல்லி அப்படி ஆடிண்டு ஆடிண்டு ஆடிண்டு. குடிச்சவன் தானே ஆடுவான், குடிச்சுட்டு மதம் பிடிச்சிருப்பானே. எனக்கு எதிரான உன்னுடைய நாமாமிருதத்தை குடிச்சு நான் ஆடின்னு இருப்பேன். இது எனக்கு அனுகிரகம் பண்ணினா போரும் பிரபோ என்று சொல்லி துருவஸ்துதி ரொம்ப விசேஷம். 12 ஸ்லோகங்கள் அப்படி பிரார்த்தனை பண்ணோடனே பகவான் பரம அனுகிரகம் பண்ணி கடைசியில 36,000 வருஷம் தீர்க்க ஆயுஷ்யம் கொடுத்து பலவிதமான க்ஷேமங்களை கடைசியா உனக்கு நானே உனக்கு அனுகிரகம் பண்ணுவேன் என்று சொல்லி உனக்கு துருவ மந்தளத்தையும் உனக்கு அனுகிரகம் பண்றேன்னு சொல்லி பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு கிளம்புற. கிளம்பி பகவான் மறைஞ்சுட்டாரோ இல்லையோ அப்பதான் தோன்றது, அடாடா அசட்டுத்தனமா என்னென்னத்தையெல்லாம் கேட்டுட்டேனே, நான் உன்னோடையே இருக்கணும், உன்னை தரிசனம் பண்ணிட்டே இருக்கணும்னு எனக்கு கேட்கும்படியா தோணாம பண்ணிட்டேன். என்னை உன்னோடையே பார்க்கணும்னு இருக்க வேண்டாமா என்று பகவான் நினைச்சுட்டு கொஞ்சம் திருப்தி இல்லாமையே நாதி பிரீதோபியகாத் புரம் என்று நினைச்சனே வந்துட்டு இருக்கா. வந்திருந்தா எல்லா இடத்துலையும் அப்படியே எங்க பார்த்தாலும் துருவன் வரானா, துருவன் எங்கே, துருவன் எங்கே அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடின்னு இருக்கா. அப்படி வந்தானோ இல்லையோ நேர பக்கத்தில் சுனீதி இருக்கா, எல்லாரும் இருக்கா. ஏன் இங்க குடும்பம் சேர்ந்துடுத்து ஒத்தர் பகவான தியானம் பண்றதுனால. குடும்பத்தில் ஒத்தன் பக்தியா இருந்துட்டா குடும்பமே க்ஷேமமா இருக்கு இல்லையா? அப்படி துருவன் ஒத்தருக்கு தரிசனம் கொடுத்துட்டானோ இல்லையோ, துருவன் ஒத்தருக்கு தரிசனம் கிடைச்சது என்னன்னா குடும்பம் சேர்ந்துடுத்து. குடும்பம் சேர்ந்த உடனேயே நேர வந்த உடனே யார் முதல்ல தூக்கிண்டா அப்படின்னால் சுருச்சி தூக்கிண்டாலாம். மாடா குழந்தை உச்சி முகர்ந்து என் கண்ணே முத்தே உன்னை போய் இப்படி பண்ணிட்டேனே. அவன் சொன்னான், அம்மா உங்க அனுகிரகத்தினால தான் பகவானை பார்த்துட்டு வரேன், நீங்க அன்னைக்கு அப்படி பண்ணாட்டா இந்த சௌபாகியம் கிடைச்சிருக்குமா, உங்க அனுகிரகம்மா, அதனால பேர்பட்ட சௌபாகியம் என்று சொல்லி கட்டி உச்சி முகர்ந்து யானையில ஏற்றி வீதி பிரதட்சிணம் வந்து அப்படி வந்து அற்புதமான ராஜ்ய பரிபாலனம் உத்தானபாதனும் காட்டுக்கு போயிட்டார். ஒரு சமயம் உத்தமன் ஒரு யக்ஷனோட யுத்தத்துல உத்தமன் வதப்பட்டுட்டான். அந்த அவனை தேடிண்டு போன சுருச்சியும் அங்க இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய அக்னியில பிரவேசிச்சு போயிட்டா. அதனால சுனீதியும் துருவன் இருந்து பல்லாயிரம் வருஷம்
பிரமி அப்படிங்கக்கூடியவரை கல்யாணம் பண்ணிண்டு பகுகாலம் உலகத்தில் வாழ்ந்து கடைசியில் பகவான் சொன்ன ரீதியாக அந்த துருவ மண்டலத்தை அடைஞ்சான் அப்படிங்கிற அந்த துருவ சரித்திரம் ரொம்ப விசேஷமான சரித்திரம். அதனுடைய வம்சத்தில் வரக்கூடிய அங்கனுடைய சரித்திரத்தை சொல்றா. துருவனுடைய வம்சத்தில் அங்கன்னு ஒரு மகாராஜா. அந்த அங்க மகாராஜா யாகம் பண்றார். யாகம் பண்ணினால் ஒரு தேவத்தை கூட ஹவிர்பாகம் எடுத்துக்க மாட்டேங்கிறது. அவளுக்கு சுனீதா என்று அங்கனுடைய பட்ட மகிஷி. உடனே கேட்கிறான், அங்க இருக்கக்கூடிய ரித்விகள் தேவதை, அங்க இருக்கக்கூடிய ரிஷிகளை பார்த்து கேட்கிறான், எதனால எனக்கு பிரீத்தி அடை என்று சொன்ன உடனே, அப்பா உனக்கு குறை இருக்குமா? என்ன குறை? அஸ்தியேகம் பிராக்தனமகம் யதிஹே திருக்த்வம் அப்ரஜஹா. உனக்கு குழந்தை இல்லை. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, பிரஜயாஹி மனுஷ்ய பூர்ணா. சத் சந்தானம் வேணும். சத் சந்தானம் இல்லைங்கிறது ரொம்ப பெரிய குறை. ராமாயண சரித்திரமே அதானே. மம லாலப்பியமானஸ்ய புத்திரார்த்தம் நாஸ்தி வை சுகம். தசரத மகாராஜ கழவர், எனக்கு கொஞ்சத்துக்கு ஒரு குழந்தை இல்லையே, எவ்வளவு சௌபாகியம் எனக்கு, ஆனா குழந்தை இல்லாம மனசுக்கு நிம்மதி இல்லாம இருக்கு. அதனால உடனே சொன்னாலாம் மகர்ஷிகள், கவலைப்படாதப்பா, சத் சந்ததிக்காகவும் நம்மள்கிட்ட யஜ்ஞ யாகங்கள்லாம் இருக்கு, கர்மானுஷ்டானங்கள்லாம் இருக்கு, பண்ணலாம் என்று சொன்னோன்னே, இஷ்டஸ்தே புத்திர காமஸ்ய புத்திரம் தாஸ்யதி யஜ்ஞபுக் என்று சொல்லி அங்க ஒரு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றா. புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினா குழந்தை பிறக்கிறான். வேணன் அப்படின்னு பேரு. வேணஹா. வேணன் பிறக்கிறான். வேணன் பிறந்த உடனேயே இங்கதானே வளரணும். ஆனா சுனீதாவுடைய அப்பாலாம் அதர்மிஷ்டாள். அவாத்துல போய் வளர்ந்துட்டான். சபால ஏவ புருஷோ மாதாமஹ மனுவ்ரதா அதர்மாம்சோத்பவம் மிருத்யும் தேனா பவத் அதார்மிகா. சுனீதாவுடைய அப்பாலாம் பரம அதர்மிஷ்டாலா இருக்கிறதுனால அந்த பழக்க வழக்கத்தில் இவனும் அதர்மிஷ்டனா வந்துட்டான். வந்தா யாகம் பண்ணாதேங்கோங்கிறான். எங்க பார்த்தாலும் குழந்தைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுறான் நதியில. இப்படி ரொம்ப அட்டூயம். இவன் பண்ற அட்டூயத்தை தாங்க முடியாம அப்பா ராத்திரி சொல்லிக்காம கிளம்பி காட்டுக்கு போயிட்டார் தபஸுக்கா. பாவம் எழுந்து பார்க்கறா, கிடைக்கல. சுனீதா தேடி தேடி பார்த்துட்டு கடைசியில வருத்தத்தோட இருக்கா. இவனை தானே அடுத்து ராஜா, இவன் தானே அசத்து, ஆனா ராஜாவை ஆக்கியாச்சு. இவன் ராஜாவை ஆயிட்டானோ இல்லையோ, உடனே சில சட்டம் கொண்டு வந்துட்டான். ந யஷ்டவியம் ந தாத்தவியம் ந ஹோதவியம் த்விஜா க்வசித். யாரும் யாகம் பண்ணக்கூடாது, சந்தியானுஷ்டானம் பண்ணக்கூடாது, ஸ்ராத்தம் பண்ணக்கூடாது. இப்படி எதற்காக செலவு பண்றேன்? நான் இருக்கேனே, நம்மளாம் சௌக்கியமா இருக்காம எதுக்காக யஜ்ஞ யாகங்கள்? அதெல்லாம் சும்மா மிருஷா அதெல்லாம். அதனால் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றா. இங்க இருக்கிற முனிவர்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்ட, அப்பா இது உலகத்திற்கு தகாத விஷயம்மா, அப்படி இருக்காதப்பா, நீ ஜாக்கிரத என்று எவ்வளவோ நிகாப்படுத்தி பார்க்கறா. அவன் கேட்கறதுல சொல்றானாம், பாலிஷா பதயூயம் வஹா. நீங்கெல்லாம் என்னமோ வேஷம் போடுறேன், யஜ்யம் பண்றேன்னு சொல்லி பைசா செலவு பண்றேன். ஏன்னா அப்படிதான் இருக்கு. அதர்மே தர்மமானினா ஏ விருத்திதம் பதிம் ஹித்வா ஜாரம் பதிம் உபாசதே என்று. அதனால இதெல்லாம் பண்ணக்கூடாது, யஜ்யங்கள்லாம் வேண்டாம், பெஷாம வேலையை பார்த்துன்னு போங்க இப்படி சொல்றானோ இல்லையோ. ரொம்ப பயங்கரமா ஆயிடுத்து. இவாளையும் அவமானப்படுத்தினதுனால அவன் என்ன பண்ணான், ஹுங்கிருதைஹி, ஹுங்காரம் பண்ணினாள். அப்படி ஹுங்காரம் பண்ணாலோ இல்லையோ பொசுங்கி போயிட்டான். பொசுங்கி போயிட்டா உலகமே அராஜகமா போயிடுது. அது என்ன பண்ணிருக்கா, சுனீதைக்கு என்னன்னா சின்ன வயசுலயே ஒரு மகர்ஷியுடைய அனுகிரகம், ஒரு வித்யை உபதேசம் பண்ணிருக்கா. சுனீதா பாலயாமாச வித்யா யோகேன சோச்சதி. அது என்ன வித்யா அப்படின்னா, இந்த வேணன் என்ன பண்ணிருக்கா, அங்க ஒரு தை கொப்பரையில போட்டு அந்த மந்திரத்தை உபதேசம் பண்றதுனால அதுக்கு நாற்றமோ, வாழ்ந்தா உயிரோட இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி சரீரம் துர்கந்தம் இல்லாம இருக்குமாம். அத மாதிரி ஒரு தபஸ் அவளுக்கு. அப்படி இருக்க அங்க வச்சிருக்கா, ரட்சிக்கப்பட்டிருக்கா. கொஞ்ச நாளோ வச்சோ இல்லையோ உலகம் முழுக்க திருட்டு மயமாயிடுது. சோரப்பிராயம் ஜனபதம் ஹீனசத்வம் அராஜகம். எங்க பார்த்தாலும் யோக்கியங்கள் கூட திருட ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஏன்னா மழை கிடையாது. யஜ்ஞ யாகாதிகள் பண்ணாதானே மழை வரும், மழை வந்தாதானே சகல சமிருத்தி.
அப்போ தர்மம் போயிடுத்து அப்படின்னா எல்லாம் ஒன்னொன்னா குறைஞ்சு போயிடும். ஒன்னொன்னு குறைஞ்சு போனா உலகத்துக்கு லோபி, எல்லாரும் கஷ்டப்படுவோம். அப்போ திருடத்தனம் இப்படி அதுதான் காரணம், சோரப்பிராயம். உடனே அவ கேட்டாலாம், அடுத்து ராஜாவை யார் பண்றது? அந்த வம்சத்திலேருந்து புதுசா வைக்க முடியாது. 2 பிள்ளையா இருந்தா 2வது பிள்ளைய வைக்கலாம், ஒரே பிள்ளை என்ன பண்றது? அப்பதான் வந்து சொன்னாலாம் அவ, இன்னும் நான் வேணனுடைய சரீரத்தை நான் இன்னும் ஜாக்கிரதையா வச்சு காப்பாத்தின்னு இருக்கேன். அது ஒண்ணுண்டா, அதை கொண்டு வா. கொண்டு வந்த உடனே அந்த வேணனுடைய தொடைய கடையறாளாம் மகர்ஷிகள்லாம் மந்திரபூர்வகமா. மமந்து ரூரம் தரசா தத்ராசீத் பாஹுகோணரஹா. அப்படி கடைஞ்சாலோ இல்லையோ அங்க கட்ட குட்டையா ஒரு கண்ணங்கரேன்னு தலைமுடியெல்லாம் அவுத்து போட்டுண்டு ஒரு புருஷன் வந்தான். காக்க கிருஷ்ணா அதிஹ்ரஸ்வாங்கா. அது பார்த்தாலோ இல்லையோ ராஜலட்சணமே இல்லை. நிஷீத உக்கார் அப்படின்ட்டான். அண்டியில இருந்தா நிஷாத ஜாத்தின்னு வந்தது, வேடுவ ஜாதி. அந்த நிஷீதன்னு சொல்லி காட்டுக்கு அமுச்சுட்டான். அந்த நிஷீதன சம்ஸ்கிருதத்தில் உக்காருன்னு அர்த்தம். அன்னிலேருந்து உட்காந்துருப்பா. அதனால அவ காட்டுக்கு போயிட்டா அந்த ஜாதி ஏற்பட்டதுன்னு சொல்றார். அப்புறம் என்ன பண்ணான்னு கேட்டா, அதே வேணனுடைய புஜங்களை கடையரா. அப்படி புஜங்களை பாஹுபியாம் மத்தியமானாபியாம் மிதுனம் சமபத்யத. அங்கிருந்து கடைஞ்சாலோ இல்லையோ அங்கிருந்து ஒரு திவ்ய தம்பதிகள் உண்டானாலாம். அதுதான் யார்? பிருது மகாராஜாவும் அர்ச்சிஸ் அப்படிங்கக்கூடிய சாக்ஷாத் பகவத் அவதார். பகவான் வேதம் சொல்றது இல்லையா, பிருதிர் வைன்யஹ அப்யஷிச் சராஷ்டிரன்னாபவது. பிருது வேணனுடைய அபத்தியம் புமான் வைன்யஹா. அதுதான் வேணனுடைய புள்ள பிருது மகாராஜா, பகவானுடைய அவதார். எங்க பார்த்தாலும் உலகம் முழுக்க தேவ துந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்க புஷ்பவர்ஷம் செய்ய பகவானே அவதாரமாச்சே. அப்படி வந்த உடனேயே உலகத்தை வந்து பார்க்கிறார் பகவான். பூமி எல்லாம் காஞ்சி கிடக்கு, நதிகள்ல ஜலம் இல்லை, சமுத்திரங்கள்லாம் வறண்டி கிடக்கு, எதுவுமே இல்லையே. ஏன்னா ஒத்தன் வந்து ஒரு ராஜ்யத்துல பிரஷ்டம் பண்ணிட்டு போயிட்டானா அதை சரியாக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 14-15 வருஷம் ஆறுது. இப்போ ஒரு பிருதுமாரி ஒரு மகாராஜா வந்து நம்ம உலகத்தை திருப்பியும் சாத்தியம் ராமராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னாலோ விஸ்வநாதரை தரிசனம் பண்ணனாலும் இவ்வளவு தேவையா இருக்கு. ஒரு ராஜா வரவேண்டிருக்கு. அது எப்படி ஒரு நாள் 10 நாள்ல முடியுமா? ஒரு தசாப்தம் எடுத்துக்க வேண்டியிருக்கே இல்லையா? அத மாதிரி இவருடைய ராஜ்யம் அப்படி எல்லாம். உடனே பூதோகனம் பண்றார். பூதோகனம் பண்ண உடனே அஸ்வமேத யாகங்கள்லாம் பண்றார். பண்ண உடனே தேவேந்திரனுக்கும் இவருக்கும் ஒரு யுத்தம் ஏற்படுறது. அந்த சமயத்தில் சாக்ஷாத் சதுர்முக பிரம்மா வந்து சமாதானப்படுத்தி நிறுத்திட்டா. அப்பா யஜ்யங்கள்லாம் போரும் என்று சொல்லி நிறுத்துறார். அந்த சமயத்தில் சாக்ஷாத் பகவான் அந்த இடத்துல இவரே பகவான். பகவான் ஸ்ரீமன் நாராயணர் தரிசனம் இதெல்லாம் லீலையா நடக்கும். எப்படி ராமாயணத்தில் பரசுராமரும் ராமரும் சந்திக்கிறார் இல்லையா? கல்யாணமான உடனே 2 பேருமே ராமர் தான், 2மே பகவத் அம்சம் தான். அத மாதிரி இந்த இடத்துல பகவான் வந்து பிருதுக்கு அனுகிரகம் பண்றார். சொல்றாராம், அப்பா எனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வரம் வேணும்? விதத்ஸ்வ கர்ணாயுத மேஷமே வரஹா. எனக்கு 10,000 காதுகள் வேணும். கர்ணாயுதம். உன் நாமத்தை கேட்கறதுக்குப்பா, உன் குணங்களை கேட்கணும், வேற எதுக்கு என்னமே தேவையில்லை, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ என்று சொன்ன உடனே பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டா. உடனே அடுத்து யாகத்தில் சாக்ஷாத் சனத்குமாராதிகள்லாம் வந்து உபதேசம் பண்றாராம் பிருது மகாராஜாவுக்கு. அஸ்தேவராஜன் பவதோ மதுத்விஷः பாதாரவிந்தஸ்ய குணானுவாதனே ரதிர்துராபா விதுனோதி நைஷ்டிகி காமம் கஷாயம் மலமந்தராத்மனः சாஸ்திரேஷ்வியானேவ சுனிஷ்சிதோ நிருணாம் க்ஷேமஸ்ய சத்யக் விமர்சேஷு ஹேதுः அசங்க ஆத்மவ்யதிரிக்த ஆத்மனி திருடாரதிர் பிரம்மணி நிர்குணே சயா. சங்கமம் தான் வேணும். சங்கம கலு சாதுனாம் உபயேஷாம் ச சம்மதா. அவன் நினைக்கிறாளாம், ஆஹா பிருது மகாராஜா நினைச்சாலாம், பேர்பட்ட சனகாதிகள் எனக்கு தரிசனம் கொடுக்க வந்திருக்கேளே, வேற எங்கேயாவது போகாம என்கிட்ட வந்தேலே, என்ன பாக்கியம். அவன் நினைச்சாலாம், வேற யாரோ ராஜாட்ட போகாம பிருது மகாராஜா உங்கள்கிட்ட வந்தோமே. பரஸ்பரம் அவளுக்குள்ள உபயேஷா 2 பேருக்கும் சம்மதமான ஒரு சங்கமம் இது. இப்படி சொன்ன உடனேயே சாஸ்திர சாரத்தை உபதேசம் பண்ணி கடைசியில பிருது மகாராஜாவும் அர்ச்சிஸும் திவ்ய தீர்க்க காலம் ராஜ்யாபிஷிக்தாளா இருந்து பரம்பரை கிட்ட ஒப்படைச்சுட்டு அவளும் கிளம்பினான்.
இப்படி பிருத்து மகாராஜாவுடைய சரித்திரம். அதுலேயே வரக்கூடிய சரித்திரம் பிராச்சீன பரிஹிஸ் அப்படின்னு அவளுடைய வம்சம். எப்போ பார்த்தாலும் யாகம். பிராச்சீன பரிஹிஸ், பத்னி வேணும்னா யாகம், புத்திரன் வேணும்னா யாகம், வீடு வேணும்னா யாகம், தொட்டதுக்கெல்லாம் யாகம் பண்ணி யாகம் பண்ணி யாகம் பண்ணி என்ன எடுத்துன்னு கேட்டால் ஆகாசம் முழுக்க பசுக்கள்லாம் கொம்போட நீட்டின்னு இருக்கான். மேலே போகிறவாளால் பிரயாணமே பண்ண முடியல. அந்த மாதிரி யாகம் பண்ணி வச்சுட்டான். எங்கே போனால் கிழக்கு பார்த்து தர்பையை போடு, அதான் பிராச்சீன பரிஹிஸ்ன்னு பேர். சில பேர் தொட்டதுக்கெல்லாம் யாகம் பண்ணிட்டு இருப்பார். யாகம் எதற்கு யாகம்? சித்த சுத்தி. சித்த சுத்தி அதானே. அப்படி இல்லாமல் காமியார்த்தமாக பண்ணுற யாகத்தில் அது என்ன ஆயிடுதுன்னா பந்தமாயிடுது இல்லையா? அப்படி பண்ண உடனேயே இவன் யாகத்தை இதை மாதிரி யாகம் பண்ணுறதை நிறுத்தணும்னு சொல்லி நாரதர் பிராச்சீன பரிஹிஸ் ஒரு இடத்துல உட்காத்தி வச்சு புரஞ்சனோபாக்கியானம்னு ஒரு கட்டு கதை, கல்பித கதை. அது என்னன்னா, புரஞ்சனன்னு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு சகா அவிஜாத்தன்னு பேர். அவள் 2 பேரும் இப்படி ஒரு சமயத்தில் இப்படி நடந்து போயிட்டு இருந்தா. புரஞ்சனனுக்கு ஒரு ஆசை என்னன்னால் 9 வாசல் இருக்க ஒரு வீடு கட்டணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. 9 வாசல் இருக்கணுமா அவனுக்கு. அப்படி ஒரு ஆசை. அதை தேடின்னு கட்ட முடியலையேன்னு தேடின்னு கடைசியில் ஹிமாச்சலம் வரைக்கும் போயிட்டான். ஹிமாச்சலத்தில் போனா இவன் நினைச்ச மாதிரி ஒரு வீடு, 9 வாசலோட ஒரு வீடு. அந்த வாசல் உள்ள நுழைஞ்சாலும் இல்லையோ ஒரு அழகான பெண்மணி. அந்த பெண்மணி என்ன பண்றான்னு கேட்டா, பூர்ண கும்பத்தை வச்சு ஸ்வாகதம் பண்ற மாதிரி கூப்பிடுறாளாம். அவள் பின்னாடி 5 தலை பாம்பு அவளுக்கு காவல்காரியா வந்துருக்கு. ஒரு பாம்பு. அதை தவிர பல பாம்புகள், பல்லாயிரம் பாம்புகள் அங்க இருக்கு. அவளை பார்த்தானோ இல்லையோ அவிஜாத்தனை விட்டுட்டான். அவிஜாத்தனை எங்கேயோ காணாம போயிட்டான். இந்த புரஞ்சன் என்ன பண்ணா, அங்கே போய் அவளை கல்யாணம் பண்ணிண்டு சந்தோஷமா குழந்தை எல்லாம் பெற்று எடுத்துண்டு கொஞ்ச நாள் ஆச்சு. இப்படி வெளியில வந்திருக்கிற சமயத்தில் உள்ள பத்திண்டு எரியறது. உள்ள பத்தினி, இவன் வெளியில இருக்கான். எரிஞ்சு போயிட்டா. இவனும் நினைச்சு வருத்த போயிட்டான். அடுத்த ஜென்மத்தில் பத்தினியை நினைச்சுன்னு போனதுனால இவன் ஸ்திரீயா பிறந்தான். அவ இவனை நினைச்சுன்னு பிறக்கத்தால அவ புருஷனா பிறந்துட்டா. இப்படின்னு ஒரு கதை. பிராச்சீன பரிசுக்கு தலை சொறிகிறது. என்ன சரித்திரம்? இது ஒண்ணுமே புரியல. சொன்னாராம், இது என்ன சரித்திரம் சொல்லட்டுமா? புரஞ்சனன் அப்படிங்கிறது ஜீவாத்மா, அவிஜாத்தன் அப்படிங்கிறது பரமாத்மா. இந்த ஜீவாத்மாவுக்கு என்ன ஆசைன்னு கேட்டா, சரீரத்துக்கு மேல அபிமான். நவத்வாரே புரே சப்தவைஷீர்ஷண்யா பிராணா அப்படின்னு நாபிக்கு மேல 7 துவாரம், கீழே மலமூத்திரத்துக்கு 2 துவாரம், மொத்தம் 9 துவாரம். இந்த நவத்வாரத்தோடு இருக்கக்கூடிய இந்த சரீரத்துக்கு மேல இந்த ஜீவாத்மாவுக்கு ஆசை இருந்துட்டே இருக்கும். அந்த ஒரு பெண்மணி வந்திருந்தான்னு சொல்றோமே, அவதான் புத்தி. 5 தலை பாம்பு இருக்கே, அதான் பஞ்ச பிராணன். பல பாம்புகள் இருக்கே, அதான் சித்த விற்த்திகள். இதுகள் என்ன பண்றதுன்னு கேட்டா அமுக்கிறதான். ஜீவாத்மாவை போட்டு ஆசையை காட்டி அமுக்கிறது. இப்படி பிறந்து இப்படி வந்த உடனே அவிஜாத்தன பரமாத்மாவை விட்டுடுறான். திருப்பியும் இது மாதிரி பரஸ்பரம் இப்படி பொறக்க இழக்க பிறக்க எழுக்க புனரபி ஜனனம் புனரபி மரணம் யோயோ யாம் அப்படின்னு சொல்றா இல்லையா? தியஜந்தியந்தே கலேபரம் தந்தமேவேதி கவுந்தேயா அப்படின்னு சொல்லும்படியா இப்படி நினைச்சு போறதும் வருதும் போறதும் வருதும். இது ஒரு ஜென்மம். இப்படியாக இருக்க இப்படி ஒரு சரித்திரம் சொன்ன உடனேயே பிராச்சீன பரிஹிஸுக்கும் ஞானம் வந்துடுத்து. உடனே இந்த யஜ்ஞ யாகாதிகள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு கடைசியில கிளம்பி அவனும் போயிட்டான். பகவான் அடையறதுக்காக காட்டுக்கு போயிட்டான் என்று சொல்லி இந்த சரித்திரம் சதுர்த்த ஸ்கந்தம் பூர்த்தியாருது. இதோட மைத்ரேய விதுர சம்பாதமும் பூர்த்தியாய் விதுரர் மைத்ரேயருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பி போறார். மைத்ரேயரும் விதுரருக்கு அனுகிரகம் பண்றார் அப்படின்னு இந்த சரித்திரம் பூர்த்தியார். பிரியவிரத சரித்திரம் ஆரம்பம். பஞ்சமஸ்கந்தம். இதிலிருந்து ஸ்வச்சந்தமா சுகாச்சாரியால் சொல்ல ஆரம்பிக்கிறார் சரித்திரம். அதுவும் இந்த பஞ்சமஸ்கந்தத்தில் தான் பரமஞானிகளுடைய சரித்திரம். அதனால பார்த்தார் சுகாச்சாரியால், இந்த ஸ்கந்தத்தில் நம்ம நிறைய இந்த சந்தஸ் எல்லாம் வச்சுண்டு மீட்டர்லாம் வச்சுண்டா அதை வர்ணிக்க முடியாதுங்கிறதுனால கத்தியமா போட்டுட்டார். அங்கங்க பத்தியம், பெரும்பாலும் கத்திய ரூபமா இருக்கும். நம்மளுடைய கிருஷ்ணயஜுர்வேத தைத்திரிய சம்ஹித மாதிரி இருக்கும். அப்படியே கத்தியம். கத்தியம்னா என்னன்னா, அதுக்கு ஒரு இப்படி ஒரு சட்டம் கிடையாது. அனுஷ்டுப் சந்தஸ், திருஷ்டுப் சந்தஸ் அப்படி இந்த விருத்தம் அப்படிங்கிறதெல்லாம் கத்தியத்துக்கு கிடையாது. அது பாட்டு போயிட்டு இருக்கோம். அதனால
ஞானிகளுடைய சரித்திரம் தான் ஸ்வச்சந்தமா சொல்றதுனால அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறார். பிரியவிரதனுடைய சரித்திரம் 5 பேருடைய சரித்திரம். முதல்ல 3 பெண்களுடைய சரித்திரத்தை சிரவணம் பண்ணோம். அதற்கப்புறம் உத்தானபாதனுடைய சரித்திரம், துருவ சரித்திரத்தை கேட்டுட்டு மூத்த பிள்ளையா இருக்கக்கூடிய பிரியவிரதனுடைய சரித்திரம். பிரியவிரதோ பாகவதः ஆத்மா ராமः கதம் முனே கிருஹே ரமதயன்மூலः கர்மபந்தः பராபவः. அப்பா, இந்த பிரியவிரதன் இருக்கரே பரமபாகவதர். அனவரதம் ஸ்ரீமச்சரணாரவிந்த மகரந்தரசः ஆவேசித சேதசः பாகவத பரமஹம் சதயித கதாம் கிஞ்சிதந்தராய விஹதாம் ஸ்வாம் சிவதமாம் பதவீம் ந பிராயேண ஹின்வந்தி. இப்போதும் அனவரதமும் பகவத் தியான தத்பரராக இருக்கக்கூடியவர் பிரியவிரதர். இந்த பிரியவிரதருக்கு குழந்தை ஆக்னீத்ரன். ஆக்னீத்ரனுடைய குழந்தை தான் நாபி. ஆக்னீத்ரன் ரொம்ப ஸ்திரீலோலனா இருந்தான். நாபிக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. நாபிக்கு தான் தேவி மேரு தேவி என்று பெயர். நாபியுடைய தர்மபத்னி. நாபிரபத்ய காமஹா அப்ரஜயா மேரு தேவியா பகவந்தம் யஜ்ஞ புருஷம் அவஹிதாத்மா ஐயஜத. அவன் 2 பேரும் ஒரு நாளைக்கு புத்திரன் வேணும் அப்படிங்கிறதுக்காக யாகம் பண்ணணும்னு ஆரம்பிச்சா அவனுடைய அந்த ஸ்ரத்தா பக்திக்கு சாக்ஷாத் பகவானே யஜ்ஞ புருஷனாக அப்படி ஏந்தருளினான். பார்த்த உடனேயே அவனுக்கு என்ன அந்த பகவானுடைய ரூபத்தை பார்த்த உடனே என்ன கேட்கணும்னு தெரியல. வாயில பேச்சு வரமாட்டேங்கிறது. உடனே அங்க இருக்கக்கூடிய ரித்விகள்லாம் பகவானை பார்த்து சொன்னாலாம், கிஞ்ச அயம் ராஜர்ஷி அபத்ய காமஹா பவாதிருஷி மாஷாசானா பிரஜாம். இவனுக்கு உங்களை மாதிரியான குழந்தை வேணும் அப்படின்னு நினைச்சுண்டு மகாராஜா தபஸ் பண்றார், மகாராஜா யஜ்யம் பண்றார். பிரபோ, அவருக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும் என்று அங்க இருக்கக்கூடிய ரித்விகள்லாம் பகவானை பார்த்து சொன்ன உடனேயே பகவான் சொன்னானா, மயா சதுருஷா யத் அமுஷ்யாத்மஜோ மயா சதுருஷோ பூயாதிதி மமாஹமேவ அபிரூபா கைவல்யாத். எனக்கு ஏத்த குழந்தைங்கன்னா உலகத்துல யாரும் கிடையாது, எனக்கு ஏத்தவன் நான் தான். அப்போ எனக்கு ஏத்த மாதிரி குழந்தை பிறக்கணும்னா நான் தானே பிறக்கணும் என்று சொன்ன உடனேயே பகவானே ரிஷபாவதாரம் பண்றார். பகவானே ரிஷபாவதாரம் பண்றார். சாக்ஷாத் உலகம் முழுக்க எல்லாம் துந்துபி வாத்தியம் முழங்க பேர்பட்ட நாபிஸ்து யதாபிலஷிதம் சுப்ரஜஸ்வமவருத்ய அதிப்பிரமோத பரவிஹ்வலஹ கத்கதாக்ஷரயா கிராஸ்வைரம் கிரஹீத நரலோக சதர்மம் பகவந்தம் புராண புருஷம் மாயா விலசிதமதிர்வத்சதாதேதி சானுராகமுபலாலயன்னே பராம் நிர்வൃതിமுபகதா. அந்த குழந்தைய கொஞ்சி குழந்தைய உச்சி முகர்ந்து பரம சந்தோஷப்பட்டு கடைசியில் நாபியும் கிளம்பி போயாச்சு. அவ எல்லாருமே எப்படி நம்மளுடைய ரகுவம்சத்தில் சொல்கிறான் இல்லையா, சைஷவே அபியஸ்த வித்யானாம் யௌவனே விஷயைஷினாம் வார்த்தகே முனிவிருத்தீனாம் யோகேன அந்தே தனுத்யஜாம் அப்படின்னு காளிதாசன் சொன்ன ரீதியா ராஜாக்கள்லாம் அப்படிதான் இருப்பான். சின்ன வயசில் படிப்பா, நடுவோம். யௌவனே விஷயைஷினாம் விஷயபோகத்தில் இருப்பா. ஒரு வயசு ஆயிடுத்துனா என்ன பண்ணுவாள், வார்த்தகே முனிவிருத்தினாம் காட்டுக்கு கிளம்பி போயிடுவாள், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவா. கடைசியில் யோகத்தினால தன்னுடைய அந்த சரீரத்தை விட்டுடுவா இல்லையா. அந்த சரித்திரம் அது அழகாக சொன்னது அப்படியே இங்கே சொல்கிறோம். அந்த ரிஷபதேவருக்கு இந்திரதத்தனான ஜெயந்தியுடைய கல்யாணம் ஆறுது. கல்யாணமாய் ஒரு 100 குழந்தைகள் பிறக்கிறார் ரிஷபதேவருக்கு. ஏஷாம் கலு மகாயோகி பரதோ ஜ்யேஷ்டா ஸ்ரேஷ்ட குண ஆசீத் ஏனேதம் வருஷம் பாரதமிதி வியபதிஷந்தி. 100 குழந்தைகள். அதில் ஜ்யேஷ்ட குழந்தை தான் ஜடபரதர். பரதர் மூத்த குழந்தை தான் பரதன். நவயோகி அப்படின்னு பின்னாடி வருவா. கவிரிஹி ஹரிஹி அந்தரிக்ஷான்னு ஏகாதச ஸ்கந்தத்தில் வருவா இல்லையா. அவெல்லாம் ரிஷபதேவருடைய புத்திரன். இந்த பரதன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி அஜனாபம்னு பேராம். பரத வருஷே பரத கண்டே பாரத வருஷே பரத கண்டேன்னு சொல்றோம் இல்லையா. பரதருக்கு முன்னாடி இது அஜனாபம்னு பேர் இருந்துதான். பரதர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இது பேர் பரத வருஷம்னு பேர் வந்தது. அப்பேற்பட்ட தன குழந்தைகளோட நாளொரு மேனியும் பொழுதொரு ஒன்றமா வளர்ந்துட்டு இருக்கா குழந்தைகள்லாம். ஒரு நாளைக்கு என்னாச்சோ தெரியல, அப்பா கூப்பிடுறா என்று சொல்லி
அத்தனை குழந்தைகளும் ஓடி வந்தா. அப்படி உட்காண்டாராம் ரிஷபதேவர். சொல்லி அத்தனை குழந்தைகளா உட்காருங்கோ. அவன் நினைச்சுட்டு வந்திருக்கா ஏதோ ராஜ்யத்தில் சில காரியங்கள்லாம் சாதிக்க போறா போல இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனா அவர் உட்காந்து சொல்றாராம், நாயம் தேஹோ தேஹபாஜாம் நிருலோகி கஷ்டான் காமா நர்ஹதே விட்புஜாம் ஏ தபோ திவ்யம் புத்திரகாயேன சத்வம் சுத்தேத்யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் த்வனந்தம் மகத் சேவாம் துவாரமாஹுர் விமுக்தேஹே தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம் மகாந்தஸ்தே சமசித்தாः பிரசாந்தாः விமன்யவ சுஹ்ருத சாதவோ ஏ. பா, மகத் சேவா, மகான்களை சேவை பண்றது தான்ப்பா நமக்கு மோட்சத்துக்கு வழி. மகத் சேவாம் துவாரமாஹு விமுக்தேஹே தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம். அல்ப விஷய சுகத்தில் இருக்கிறது தான் தமோத்வார். தமோத்வாரம்னா என்ன? கீழே மிருகபக்ஷி ஜாத்தியில போய் அடையறதுக்கு இதுதானே. அதனால அதுல போகாதேங்கோ. மகாந்தஸ்தே, மகான்கள் எப்படி இருப்பா தெரியுமா? சமசித்தா பிரசாந்தா, சமச்சித்தர்களாக இருப்பா, பிரசாந்தர்களாக இருப்பா. விமன்யவஹா, ஏதாவது அபச்சாரம் பண்ணா கூட கோச்சுக்க மாட்டா, கோபமே வராது. சுஹ்ருதா, நமக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பார். சாதவோயே, அதனால நமக்கு அதுதான் தேவை. மேல மேல ஆத்துல இருக்கக்கூடிய பற்று அப்படிங்கிறது நம்மளை கொண்டு சாச்சுடும். எல்லார்ட்டையும் இருக்கே. ஏ வாமயீஷே கிருத சௌஹ்ருதார்த்தா ஜனேஷு தேஹம்பர வார்த்திகேஷு கிரகேஷு ஜாயாத்ம ஜராதி மத்சு ந பிரீதியுக்தா யாவதர்த்தாஷ்ச லோகே. முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் பிரியம் வைக்கிறோம். இந்த பிரியங்கள்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். வச்சது எல்லாமே அனித்தியம் தானே. இதுல வச்சு பிரயோஜனம் கிடையாது. மேலும் நம்ம ஒரு பிரியம் வைக்கிறோம், அந்த பிரியத்தினால ஏதாவது நமக்கு மகாபலன் கிடைக்குமா? கிடையாது. அப்போ ஈஸ்வரன் வைக்கக்கூடிய பக்தி தான் நமக்கு மகாபலனை கொடுக்கக்கூடியது இல்லையா? அதனால பகவான் வைங்கோப்பா. மத் கர்மபிஹி மத் கதையா ச நித்யம் மத் தேவ சங்காத் குணகீர்த்தனான்மே. என்னுடைய கதையை கேளுங்க. என்ன ரிஷபர் பகவான் இல்லையா? சொல்றேன், என்னுடைய சரித்திரத்தை கேளுங்க. நான் என்ன பண்ணியிருக்கேனோ என்னுடைய குணங்களை சிரவணம் பண்ணுங்க, அப்படியே இருங்க. மேலும் சொல்றேன்பா குழந்தைகளா, குருர் ந சஸ்யாத் ஸ்வஜனோ ந சஸ்யாத் பிதா ந சஸ்யாத் ஜனனீ ந சாஸ்யாத் தெய்வம் ந தத்ஸ்யான்ன பதிஷ்ச சத்ஸ்யாத் ந சஸ்யாத் நமோச்சயேத்யஹ சமுபேத மிருத்யும். குருர் ந சஸ்யாத். நம்ம இவ்வளவு தூரம் மனுஷனா இருக்கோம் இல்லையா? நம்மள இந்த பந்தத்திலிருந்து விமோச்சனம் பண்ணலை அப்படின்னால் குரு இருந்து பிரயோஜனம் கிடையாது. குரு நசஸ்யாத். சுக்ராச்சாரியால் இருந்தார், பலி சக்கரவர்த்திக்கு குரு. அவர் என்ன சொல்றார்? அத்தனையும் நான் நாளைக்கு சரித்திரத்தில், நாளனைக்கு வரும் இந்த சரித்திரம் எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றேன் போகும்போது சுக்ராச்சாரியர் நிறுத்தினார். வேண்டாண்டா, அவன் மாயா மாய மாணவக்கோ ஹரிஹி, அவன் நம்மளை ஏமாத்துறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொன்னா அவர் குருவே கிடையாதான். குரு நசஸ்யாத். ஸ்வஜனோ நசஸ்யாத். ஸ்வஜனன் யார்? ராவணன். விபீஷணன் ராமனபி அண்டனம் ராமனபி அண்டனம்னு சரணாகதி பண்ண போக பிரதீயதாம் தாசரதாய மைதிலி பிரதீயதாம் தாசரதா கெஞ்சரா, வேண்டாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கானே. ஸ்வஜனோ நசஸ்யாத் பிதா நசஸ்யாத் வனங்கதோ யத்தரிமாஸ்ரயேத. பிரகலாதன் சொல்றான், அப்பா காட்டுல போய் தபஸ் பண்ணுங்க, காட்டுல போய் பகவான் கூடாது, நீ இனிமே ஹரிநாமத்தை சொல்லக்கூடாதுன்னு தடுத்தான் இரண்யகசிபு. அவன் அப்பாவே கிடையாது. பிதா நசஸ்யாத் ஜனனி நசாஸ்யாத். காட்டுக்கு அமுச்சு விட்டுட்டாலே ராமரை கைகையம்மா. எப்படி ராமரையும் பரதனையும் பிரிச்சுட்டாலே, பகவானையும் பக்தனையும் பிரிக்கலாமா? பிரிச்சுட்டாலே. அதனால அம்மாவே கிடையாது. ஜனனி நசாஸ்யாத். தெய்வம் ந தத்ஸ்யாத். தெய்வம் இந்திராதி தேவதைகள் எவ்வளவு பேர் தபசு கெடுக்கிறா இல்லையா? ஆனா நம்ம இங்க புரிஞ்சுக்கணும், தேவேந்திரனை பத்தி வேதமே சொல்றது. பல சரித்திரங்கள் இந்திரனை பத்தி ரொம்ப நீச்சமா பேசும்படி நினைச்சுப்போம். நம்ம ராமாயணத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா அஹல்யா சாப விமோசனம்,
வேதம் சொல்றது யதிந்திரோ விருத்ரமஹன்ன மேத்யந்தத் யத்யதி நபாவபத மேத்யந்தத். இந்திரனை பத்தி இப்படி சொல்றதே அவன் பண்றதெல்லாம் அமேத்தியமா இருக்கே. எல்லாமே விருத்ரனை வதம் பண்ணினான், அமேத்தியம். யதி நபாவபத மேத்யம் சாலாவிருக்கே பிராயச்சதுன்னு வருது, அது அமேத்தியம். இப்படி இருக்கே. அப்போ ஏற்பட்ட இந்திரனை அத கஸ்மாத் இந்திரோ யஜ்ஞா ஆசகஸ்தாதோரித்யாஹு எப்படி சேரும்? அப்பேற்பட்ட இந்திரன் யஜ்ஞத்துக்கே ஐந்திரன் அப்படின்னு பேரு சொல்லும்படியா இருக்கே. அது எப்படி சாத்தியம்? வேதமே சொல்ல அத கஸ்மாத் இந்திரோ யஜ்ஞ ஆசகஸ்தாதோரித்யாஹு. இந்திரஸ்ய வா ஏஷா யஜ்ஞியா தனூரியத்யஜ்ஞா. இந்திரனுக்கு 2 சரீரம். எப்படி பரமேஸ்வரனுக்கு 2 சரீரம்னு சொல்லிட்டு இல்லையா, கோரான்யா சிவான்யா. அது மாதிரி தேவேந்திரனுக்கும் 2 விதமான சரீரம். இது யக்ஞியா தனு, லோக்க அந்த விவகாரத்துக்காக ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறாராம் தேவேந்திரன். அதுல கெட்ட பேரு வரும், அதுல பார்த்தா அவ பண்றது தோஷம் மாதிரி தெரியும், அது வேற விவகாரம். அந்த விவகாரமும் எதற்குனால் பகவத், அதுலமும் பகவானுடைய லீலை. எதையோ ஒன்றத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக அவர் விளையாடுற லீலை. அதனால நம்ம என்ன நினைச்சுட்டோம், தேவேந்திரனுடைய சரித்திரம் வரும்போது அவன் ஏன் இப்படி பண்றான்? பின்னாடியே வரப்போறது கிருஷ்ணாவதாரத்திலே தேவேந்திரன் ரொம்ப அகங்காரத்தோட இருந்தான். யஜ்யங்களை பண்ண உடனேயே பிருந்தாவனத்தை மேல அப்படியே வருஷத்தை வருஷிச்சான். இதுல இருந்து என்ன வரும்போது நமக்கு தேவேந்திரன் ரொம்ப சாதாரணமானவனும் நினைச்சிடக்கூடாது. தேவேந்திரன் திரிலோகாதிபதி. மகன்யாசத்தை சொல்றோம் இல்லையா, பூர்வதிக் பாகத்துக்கு சொல்லும் போது லோகாதிபதையே ஐராவதவான சாங்காய சாயுதாய சசக்தி பரிவார. அப்பேற்பட்ட தேவேந்திரன்னா சாதாரணமா? அப்போ 2 சரீரம். இந்த யஜ்ஞங்கள்ல வரக்கூடிய இந்திரா யஸ்வாஹா இந்திரா ஏதன் நம்ம வாங்கும் போது அவன் எப்படி இருக்கான்னா பரமாத்மாவா இருக்காராம் தேவேந்திரன் இல்லையா. ஆனால் தெய்வம் ந தத்ஸ்யா ந பதிஷ்ச சத்ஸ்யாது. பதி கிடையாது. யாருன்னா பகவான கண்ணனை பார்க்கணும், கண்ணனை பார்க்கணும்னு ஆசைப்படுறா யார்? யஜ்ஞ பத்னிகள்லாம் பின்னாடி சரித்திரத்தில் வரும். ஆனா பத்திமார்கள் போகக்கூடாது, 10 தர்பையை பிடிச்சுக்கோ அப்படின்னு மாமிகளை வெளியில அனுப்பவே இல்லை. அப்போ நம்ம இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, நம்ம மாத்திலேயே பக்கத்தில் சத்சங்கம் பாகவதம் நடக்கிறது போகணும்னு சொல்லும்போது அதெல்லாம் போக வேண்டாம், இங்கே இருன்னு சொன்னா அதற்கு மேல மகாபாபம் கிடையாது. யாரா இருக்கட்டும், ஒருத்தர் சத்சங்கத்துக்கு போறான்னா முதல்ல கிளம்புன்னு சொல்லணும். நம்ம வேணா நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாமே தவிர போறவால நம்ம நிறுத்தவே கூடாது, மகா ஆபத்து. பதிஷ்ச சத்யாத் சஸ்யாத் நமோச்சயே தியஸ் சமுபேத மிருத்யும் என்று சொல்லி, அப்பா கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன். என்ன தெரியுமா? ந பிராமணை ஸ்துலயே பூதமன்யத் பஷ்யாமி விப்ரா கிமதః பரந்து. உலகத்துல ஸ்ரேஷ்டதமம், ஸ்ரேஷ்டதமாய கர்மணேன் வேதம் சொல்றது இல்லையா, அத மாதிரி ஸ்ரேஷ்டதமமான ஒரு விஷயம் ஒன்று உண்டுனால் அது வேதம் படிச்ச பிராமணால். அவளுக்கு மேல ஒருத்தர் கிடையாது. ந பிராமணை துலயே பூதமன்யத், அந்யத் பூதமே கிடையாது பிராமணாளுக்கு மேல. அதனால பஷ்யாமி விப்ராஹா கிமதః பரம் தூ. அதனால பிராமண பூஜை பண்ணுங்கோ. சரித்திரம், ஒவ்வொரு சரித்திரமும் கடைசியில பரியவசனம் அடுத்த சரித்திரமும் அதுதான் சொல்லும். இந்த பிராமணாளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வெயிட்டேஜ் என்ன, காரணம் என்ன? வேதம். வேதம் அப்படிங்கிற அந்த 2 அக்ஷரங்களுக்கு உலகமே அவளுடைய அதீனம். தெய்வாதீனம் மந்திராதீனம் து தெய்வத்தம் தன் மந்திரம் பிராமணாதி. மந்திரமே அவளுடைய கட்டளையில இருக்கான். அவ நினைச்சாதான், நினைச்சா திராதாரம் இந்திரம் சுகண்ண பந்தா, நினைச்சா வாயில வரும் இல்லையா, பேர்பட்டவா. அதனால அவளை நித்தியம் நீங்க சேவிங்கள் என்று சொல்லி கிளம்பிட்டார். அவ்வளவுதான், நேர கிளம்பி போயாச்சு. அங்கங்க சில வரிசையா வர்ணிக்கிற எங்கெங்கெல்லாம் இருந்தார் அப்படின்லாம் வர்ணிக்கிறார். வர்ணிச்சுட்டு கடைசியில பகவத் சரணத்தை அடைஞ்சுட்டார். இப்ப யார் ராஜா? பரத மகாராஜா. பரதஸ்து மகாபாகவதः யதா பகவதா வனிதல பரிபாலனாய சஞ்சிந்திதः ததனுசாசனபரः பஞ்சஜனீம் விஸ்வரூப துஹிதரம் உபயேமே ஈஜேத பகவந்தம் யஜ்ஞக்ருதுரூபம் க்ருதுபிः உச்சாவச்சைः ஸ்ரத்தயா ஆஹ்ருத அக்னிஹோத்ர தர்ஷபூர்ணமாச சாதுர்மாஸ்ய பசுசோமானாம் பிரகிருதி விகிருதிபிः அனுசவனம் சாதுர்ஹோத்ர விதினா. பஞ்சஜனி அப்படிங்கிற விஸ்வரூபருடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிண்டு
நித்திய கர்மானுஷ்டாதாவாக உலகத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். பகவத் சரணாரவிந்த தியானம்தான் அவளுக்கு பெரிய சக்தி. அவள் அப்படி இருக்க ஒரு நாளைக்கு அவருக்கு 10,000 வருஷம் ஏவம் வருஷாயுத சஹஸ்ர பரியந்த வருஷ 10,000 வருஷமா அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணார். பண்ணிட்டு தன்னுடைய சொத்தை யதாதாயம் விபஜ்ய தன் குழந்தைகள் எல்லாருக்கும் விபஜனம் பண்ணிட்டு இனிமேல்ட்டு வேண்டாம் போரும் திருப்தி. அதானே உலகத்துல மனுஷனுக்கு எதிராக பிக்கஸ்ட் கிஃப்ட் அப்படின்னா திருப்தி. போரும் போரும்னு யாருக்காவது தோண வேண்டாமா? எனக்கு இது படிப்பில் தோணக்கூடாது, படிப்பில் தோணவே கூடாது. இதை படிக்கணும் அதை படிக்கணும், தபஸோ படிப்போ தியானமோ பகவத் விஷயத்தை திருப்தி. அதான் நேத்திக்கு சொன்னார் இல்லையா விதுரர், பகவத் விஷயத்தில் திருப்தி வரவே கூடாது. நிறைய கேட்கணும். ஆனால் விஷயங்கள் பாஹ்ய விஷயங்களில் போருங்கிற பாவம் வரும் இல்லையா? அப்படி இருக்க என்ன ஆயிடுத்து அப்படின்னு கேட்டால், ஸ்வயம் சகல சம்பன்னிகேதாத்து ஸ்வனிகேதாத்து சகல சம்பத்துடைய தன்னுடைய ஆத்திலிருந்து தன்னுடைய ராஜ்யத்திலிருந்து கிளம்பிட்டார். நேர கிளம்பி போயாச்சு. எங்க கிளம்பினார்? புலஹாசிரமம். புலஹாசிரமம் அப்படின்னு நேபாள தேசத்தில் இருக்கு. இதுதான் கண்டகி நதி, அங்கதான் சாலக்கிராமம் கிடைக்கும். பெருமாளுடைய சாலக்கிராமங்கள்லாம் கண்டகி நதியில தானே. அப்பேற்பட்ட நேபாள தேசத்துக்கு போய் அங்கே போய் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார். பகவானுக்கு உட்காந்து அவருக்கு எல்லாம் சித்திச்சுடுது. அங்கே யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான எல்லாம் அங்கே போய் பகவானுக்கு பகவத் சபரியாம் அங்கே பகவானை போய் அப்படி பண்ணுற பூஜை பண்ணுற. ஒரு நாளைக்கு ஆற்றுல உட்காந்து நித்தியம் துளசிகள்லாம் பெருச்சுன்னு பகவானுக்கு விவித குசும கிசலய துளசிகாம்புபிஹி கந்தமூல பலோபஹாரைஷ்ட சமீஹமானா பகவத ஆராதனம் விவிக்த உபரத விஷயாபிலாஷா என்று பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லி அர்ச்சனம் பண்ணுவாராம் பகவான். அப்படி இருக்க பகவான் ஒரு நாளைக்கு என்ன எடுத்து அப்படி தியானம் பண்ணின்னு இருக்கார். ஏகதாது மகாநத்யாம் கிருதாபிஷேக நையமிகாவசியகா பிரம்மாட்சரம் அபிகிருணானா. ஒரு நாளைக்கு கார்த்தால சந்தியாவதனம் பண்ணிட்டு பிரம்மாட்சரத்தை காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி இருக்கிற சமயத்தில் தத்ர ததா ராஜன்னு அப்படி கதை சொல்லிகிட்டே இருப்பார் சுகாச்சாரியர். கதை சொல்லிகிட்டே இருக்கும்போது ராஜன்னு எழுத்தாப்புல தானே இருக்கார், கூப்பிட வேண்டாம் இல்லையா? கூப்பிட்டாருன்னா ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஒரு கதை, ஒரு சுவாரஸ்யம் வரப்போகுது. அந்த ஒரு சுவாரஸ்யம் வரப்போகுதுன்னா நிகாப்படுத்துறதுக்கு ராஜா கேள் இது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? நம்மளே பஞ்சாயத்து சொல்லி கொடுத்துட்டு போது ஒரு குழந்தை ஒரு கவலை வரும்போது அம்பி இதோ இந்த விசேஷ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி. அதனால தத்ர ததா ராஜன்னு மனசில் அவருக்கு ஆஹா இப்படி ஒரு ஞானியாச்சே, ஞானிக்கு ஒரு விக்னம் வர மாதிரி ஆயிடுத்தேன்னு மனசில் அவருக்கு சுகாச்சாரியர். ஹரிணி பிபாசையா ஜலாசயாபியாசமே கைவ உபஜகாமே. ஒரு மான் நல்ல நிறகர்ப்பம், எப்போ வேணாலும் குட்டி போட்டுடும். அந்த மாதிரி நிறைய கர்ப்பத்தில் அந்த மாடு அங்கே தாகத்தினால அந்த ஜலத்தை குடிக்க வந்தது. தயாபே பீயமான உதகே தாவதேவ அவிதூரேன. கொஞ்சம் தூரத்தில் பக்கத்தில் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் என்ன பண்ணிட்டு குகையிலேருந்து அப்படி ஒரு ஹுங்கா அந்த சமயத்தில் ஒரு பயங்கரமான ஒரு நாதத்தை கொடுத்தது. அதில் பயந்து போய் சாதாரணமாகவே மான் ரொம்ப பயந்த ஸ்வபாவம், பயந்த ஸ்வபாவம் இல்லையா? நம்ம மானெல்லாம் பார்ப்போமே ஆச்சாரியால் இடத்துல. ஆச்சாரியால் கிட்ட போனால் மானுகள் நிறையா இருக்கும். அதை பார்த்தாலே நம்மளை பார்த்து பயந்து பயந்து போகும். பார்க்க பார்க்க அழகாக இருக்கும். அதுலேயும் மிருகவதூஹு பிரகிருதி விக்லவா சகித நிரீக்ஷணா. கர்ப்பத்தில் இருக்கும்போது அந்த மானுக்கு கூட தோணித்தான் என்னென்னா, ஆஹா சிங்கம் வந்தால் நம்மளை சாப்பிட்டுடும், ஆனால் நம்ம குழந்தை ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு மிருகங்களுக்கு கூட என்ன தோன்றதுன்னா, நேத்திக்கு அந்த அஸ்வத்தாமாவுக்கு பானம் போட்டார். அப்போ என்ன சொன்னா, நான் என்னுடைய பிராணனை வேணாலும் விட்டுடுறேன், மாமே கர்ப்போ நிபாத்தியதா. அந்த பானம் என்ன சாப்பிட்டுக்கிட்டோம், ஆனால் என் குழந்தைய ரட்சிக்கட்டும்னு ஒரு மனுஷ ஸ்திரீ விஷயம் கிடையாது. இங்கே ஒரு மிருக ஸ்திரீ என் குழந்தைக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு அங்கேருந்து எப்படியா தாண்டி போயிடலாம்னு சொல்லி இங்கிருந்து அப்படி தாவித்தோ இல்லையோ, அது என்ன எடுத்து அந்த பயத்தில் அந்த கண்ணு உள்ள இருக்கக்கூடிய குழந்தை வெளியில இது அந்த பக்கம் விழுந்து அப்படியே போயிடுத்த. கிருஷ்ண சாரசதி நிபபாத்த அத மமார அப்படி விழுந்து
பிராணன் போயிடுது. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார் ஜடபரதன். கருணை, யாருக்கு வேணாலும் கருணை. அந்த குழந்தையை தூக்கி தஸ்யஹவா ஏன குணக உச்சைஹி ஏதஸ்மின், அந்த குழந்தையை தூக்கி, அந்த குழந்தைக்கு அம்மா இல்லையே தோணலாம், இல்லை ஈஸ்வரன் இருக்கான். சுனீதி எப்படி விட்டா துருவனை, ஈஸ்வரன் இருக்கான் 5 வயசு குழந்தைய விட்ட மாதிரி இந்த குழந்தைக்கு ஒரு பகவான் இருப்பான்னு விடலாம். ஆனா பிராரப்தம், ஏதோ ஒரு லீலை இதெல்லாம். அந்த குழந்தை என்ன பண்ணால், கிருத நிஜாபிமானஸ்ய அஹரஹ தத் போஷண பாலன லாலன பிரீரண அனுத்யானேன ஆத்மனியமாக சஹயமாக ஏகைகஷ கதிபயேன அஹர்கணேன. அந்த குழந்தையை பார்த்துக்கிறது, அதை குளிப்பாட்டுறது, அதை ராஜா பயலே முத்து பயலேன்னு கூப்பிடுறது, இப்படி அதை கொஞ்சிண்டு என்ன எடுத்துன்னு கேட்டா, கோட்டி அர்ச்சனை பண்ணிட்டவர் கடைசியில் துவாதசாட்சரிக்கு வந்துட்டார். துவாதச நாமம் போருன்ட்டார். அது அழகா சொல்றார் இந்த இடத்துல. அத்திபையேன்னு கொஞ்ச நாளாக குறைஞ்சுட்டே வந்துதான். இப்படி ஆகி கடைசியில் அதோடையே உட்காந்துருக்கார். மான் 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 இது பண்ணாலும் ஏதோ ஜபம் பண்றார். கேசவா நாராயணா மான், கேசவா நாராயணா மான், இப்படி ஒரு நாமத்துக்கு நடுவில் மானையும் சேர்த்துக்கிறார். அதே இருந்துடுத்து. கடைசியில் அது வளர்ந்துடுத்து, இவர்கிட்ட பிரியமா இருக்கு. ஒரு நாளைக்கு இவருடைய போகிற நிலைமை வந்துட்டு, அப்படி போற நிலைமையில் அப்படி விழுந்து கிடக்கார். அப்படி கிடக்கிற சமயத்தில் மான் பாவம் வருது. தன்னை வளர்த்தவருங்கிற அபிமானம் மிருகங்களுக்கு உண்டு. கிட்டக்க வந்து பார்க்கறது, அதெல்லாம் காப்பாற்ற முடியுமான்னு இருக்கு. அதை காப்பாற்ற முடியுமா? முடியாதே. அதனால வந்துட்டு போறது. அப்படியே பிராணனை விட்டுட்டார் பரதன். சொன்ன இல்லையா, தந்தமேவே தியஜந்தியந்தே கலேபரம் தந்தமேவேதி கௌந்தேயா சதா தத் பாவ பாவிதா. எந்த பாவத்தோட நம்ம பிராணனும் போறதோ அதே அடுத்து ஜன்மா எடுத்து அப்படிங்கிறது நியதி. அதனால மிருத ஜன்ம அனுஸ்மிருதி இத்தரவன் மிருகசரீரம் அவாப்ப. மிருகசரீரம் எங்கேயோ ஒரு இடத்துல காலஞ்சரம் அப்படிங்கிற இடத்துல பிறந்தாலும் கூட பகவான் என்ன பண்ணுவான், இந்த ஜன்மால நமக்கு வந்து சித்திச்சிருக்கு சில சித்தி. யம நியம ஆசன பிராணாயம பிரத்யாகார தாரணா தியான பரியந்தம் அவருக்கு சித்தி இருக்கு. அடுத்த ஜன்மால என்ன பண்ணுவான்னா திருப்பி ஆரம்பத்திலேருந்து இருக்க மாட்டோம். அது எது வரைக்கும் சித்திச்சிருக்கோ அடுத்த ஜென்மா அதுலேருந்து சொல்லுவா இல்லையா, அதோ தொட்ட குறை ஏதோ சொல்லுவா இல்லையா, விட்ட குறை தொட்ட குறை ஏதோ சொல்லுவா. அது மாதிரி சில குழந்தைகள்லாம் சின்ன வயசுல டாப்பா பஞ்சாதி சொல்லுவான், ஏக்க சந்தகிராகியா இருப்பான். அவனுக்கு என்னன்னா பூர்வ ஜென்மத்தில் அவ்வளவு ஆவர்த்தி ஆயிருக்கு. பூர்வ ஜென்மத்தில் அவ்வளவு ஆவர்த்தி போட்ட ஆவர்த்தி இங்க முதல் திருவேலே தட்டின் போயின்றிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அது மாதிரி இவருக்கு என்னன்னா அந்த சித்தி இருந்தாலும் மிருகசரீரமா இருந்தாலும் கூட அவருக்கு பழச மறக்கல. ஓடி ஓடி வந்து திருப்பியும் புலகாசிரமத்துக்கே வந்து அங்க இருக்கக்கூடிய மகர்ஷிகள் மத்தியில் உட்காந்துருக்கார். அவெல்லாம் சொல்றாளாம், இது யார் தெரியுமா, பரதன் தான். அங்கேயும் வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணி தன் சரீரத்தை விட்டுட்டு கடைசியில் என்ன, அத கஸ்யஜித் விஜவரஸ்ய அங்கிர பிரவரஸ்ய, ஒரு அங்கிர கோத்திரத்துல பிராமணர், அவருக்கு 2 மனைவி, மூத்த ஆளுக்கு 9 குழந்தைகள், இளையவளுக்கு ஒரே ஒரு துவந்தம் யமல குழந்தை, அதாவது இரட்டை குழந்தை. அதுல ஒரு பெண் ஒரு புள்ள, அதுல புள்ளையாக பிறக்கிறார். குழந்தை பிறந்தா யாருட்டையும் பேசல. யத்ரது தத்ர புமாம்ஸ்தம் பரமபாகவதம் ராஜரிஷி பிரவரம் பரதம் உத்ஸ்ருஷ்ட மிருகசரீரம் சரமசரீரேண விப்ரத்வம் கதமாஹு. எல்லாரும் சொல்றான்னு சுகாச்சாரியால் சொல்றாள் இந்த இடத்துல. என்னன்னா இது யாரு தெரியுமா, சாக்ஷாத் பரத மகாராஜா மிருகசரீரத்தை விட்டுட்டு இப்போ இங்க சமாதி நிலையில இப்பேற்பட்ட கோத்திரத்தில் பிறந்தவராக இருக்கார் என்று சொல்றாளாம். அப்போ அவ அப்பா சின்ன வயசுலேயே என்ன பண்ணினார், சின்ன வயசுலேருந்தே யார்ட்டையும் பேசலை. ஆனாலும் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால், அந்த சமயம் வந்துடுத்துனா உபநயன சம்ஸ்காரம் பண்ணிடும். யாருக்கா இருந்தால் பேச்சு வருது பேச்சு வரல அப்படிங்கிறதுலாம் எதற்கு, வேற எல்லா விஷயத்துக்கும். இது வந்து ஜடபரதருடைய சரித்திரத்திலையும் சரி, ஹஸ்தாமலகருடைய சரித்திரத்தில் கூட அவர் சின்ன வயசுல யார்ட்டையும் பேசலை. ஆனாலும் சகாலத்தில் சொல்லியிருக்கலையா, கர்ப்பாஷ்டமேஷு பிராமணம் உபநயீதா பண்ணியாச்சு. அதே மாதிரி சொல்ற இந்த இடத்துல கூட அந்த சமயத்தில் என்ன பண்ணணுமோ அது பண்ணிட்டாராம். இந்த இடத்துல சச்சா பிததுஹவா பித்ரு சந்நிதாவேவ அசத்ரீச்சீனமிவஸ்மகரோதி சந்தாம்சி அத்தியாபயிஷ்யன் சஹவ்யாஹிருதிபி சப்ரணவசிரஹ திரிபதீம் சாவித்ரீம் கிரைஷ்ம வாசந்திகான் மாசா நதீயமானமபி அசமவேத ரூபம் கிராஹயாமாச. அவருக்கு என்ன, அப்பா பிரம்மம், அப்பா சொல்லக்கூடிய காயத்ரி ஜபம் பிரம்மம், தானும் பிரம்மம், உச்சாரண பிரம்மம், எல்லாம் பிரம்மமயம். அதனால இப்படி பார்த்துட்டு கிடக்குது. கொஞ்ச நாள்ல அப்பாவும் குழந்தைய விட்டுட்டு போயிட்டா, அம்மாவும் போயிட்டா.
பாவம் மூத்தாளுடைய குழந்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா இது அஷடு இப்படி இருக்கே. ஆனால் அவருடைய நிலை யாருக்கும் தெரியல. எப்படி இருப்பாருன்னா அப்படி கட்டு மஸ்து சரீரத்தோட இருப்பாராம். ஞானிகள் அப்படிதான் இருப்பார். அப்படி இருக்க அவரை பேட்ட இங்கே உட்காந்து வச்சிருவா. சச்சப்ரா கிருதிபிஹி பிரபாஷத்தே கர்மாணி ச சகாரியமானஹா பரேச்சயா கரோதி விஷ்டிதோ வேதனதோ வா யாச்யயா எதிர்ச்சயா வா. யார் என்ன சொன்னாலும் வேலை செய்வாராம். விஷ்டிதா வேதனதா. சில பேர் வேலை வாங்கி பைசா கொடுப்பா, வாங்கிக்கு தெரியாது. சில பேர் ஃப்ரீயா விஷ்டிதா அப்படின்னு சொல்றாரு. விஷ்டிதஹானா ஃப்ரீ. வெட்டியான்னு தமிழில் சொல்கிறோம் பார்த்தல, வெட்டியா இருக்கும். அது சம்ஸ்கிருதத்துலேருந்து வந்தது தான் தமிழ். விஷ்டிதா வெட்டியா. அப்படி அது மாதிரி வேலைகள் பண்ணிட்டு இருப்பார். ஒரு நாளைக்கு என்ன எடுத்து ஷீதோஷ்ண வாத வருஷேஷு விஷ இவ அனாவிருதாங்கா பீனஹா சம்மனனாங்கா ஸ்தண்டில சம்வேஷனானுன்மர்தனா ஜனரஜசா மகாமணிரிவ அனபிவ்யக்த பிரம்மவர்ச்சசா குபடாவிருத கட்டிஹி உபவீதேன உருமஷினா த்விஜாதிரிதி பிரம்ம பந்துரிதி. வேஷ்டி அன்னைக்கு அப்பா அம்மா குளிப்பாட்டி விட்டது. அதுக்கப்புறம் இவர் குளிக்கவே இல்லை. உடம்பு முழுக்க அழுக்கு. சீதோஷ்ண வாத வருஷேஷு. நல்ல குளுகுமையா இருக்கும்போது ரோட்ல போய் படுத்துப்பார். காத்தடிக்கும் போது எதிர்காத்துல போய் அப்படி நிற்பார். கண்ணை திறந்து வச்சுண்டு நல்ல வெயில் கிரீஷ்ம காலத்தில் வைகாசி மாசத்துல கட்டாந்தரையில் போய் படுத்துப்பார். ரோட்ல கல்லில் போய் மழையில போய் நிற்பார். அதனால எப்படி இருந்தாராம்? பிருஷ இவ ஒரு ஒரு காளமாடு மாதிரி இருந்தார். பீனஹா ஆனா கட்டுமஸ்த சரீரம். சம்மனனாங்கா. யாரோ யாராவது கொடுத்தா சாப்பிடுவாரே தவிர அவளுக்கு சாப்பிடணும் நியமம் கிடையாது. ஏன்னா இந்த சரீரம் அப்படிங்கிறது யாருடைய அதீனத்தில் இருக்க? கர்ம பிராரப்தம். அப்போ இந்த சரீரத்தை ஓட்ட வேண்டியது அந்த கர்மாவுக்கு. அது பார்த்துக்கும், தானே நடத்திக்கும். நம்ம சாப்பிட்டாதான் இல்லை. அதனால ஏதோ பிறந்துட்டோம், யாராவது கொடுத்தா சாப்பிடு. ஸ்தண்டில அங்கேயே இருப்பாராம். அன்னைக்கு முதல்ல பூனல் போட்டு அதுக்கப்புறம் பல ஆவணியம் விட்டா எடுத்து, ஆனாலும் மாத்திக்கவே இல்லை. அதனால எப்படி இருக்கான்? உபவீதேன உரு மஷீனா. மஷீனா அழுக்கு. உரு மஷீனா ரொம்ப அழுக்கு. கண்ணங்கரேன்னு எடுத்து பூனை அப்படி இருக்கிறான். ஆனா அவருக்கு யாருக்கும் பிடிக்க முடியல. அத்தஜனாவமதோ விசசார. அவருடைய நிலை யாருக்கும் தெரியல. அப்படி பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு என்ன எடுத்து அவன் அண்ணாவாத்துல என்ன பண்ணிட்டா, ஒரு இடத்துல உட்காத்தி வச்சு நிறைய விவசாய பூமியில ஏதாவது பறவைகளோ மிருகங்களோ மேய்ஞ்சிருமேன்னு சொல்லி இவர் கையில் ஒரு கட்டையை கொடுத்து அந்த இடத்துல உட்காத்தி வச்சு கட்டையை வச்சு உட்காந்துருப்பார். ஒன்றும் தெரியாது. அவ சொன்னா கேட்க அப்படி கேட்டு இருப்பார். வருவா வந்துருவா, திருப்பியும் எழுந்துக்கோன்னு சொன்னாதான் எழுந்துப்பார். அது வரைக்கும் உட்காண்டே இருப்பார். அப்படின்னு ஒரு நியமம் அவருக்கு. அதனால இருக்கும்போது இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கா. ஒரு நாளைக்கு என்ன எடுத்து அந்த ஊர்ல ஒரு பிரபு, அவனுக்கு என்னன்னா புத்திரன் இல்லை. அதனால என்ன பண்ணா, புருஷ பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டா ஜோசியர். தேடின்னு வந்தா ஒரு பிரம்மச்சாரியை பிடிச்சி உட்காத்தி வச்சா. அவன் பார்த்தான், கத்தியெல்லாம் பார்த்து பயந்து சொல்லிக்காம ஓடி போயிட்டான். அதனால என்ன பண்ணினா, அவன் வேற யாராவது நல்ல ஒரு புருஷ பசுவை கொண்டு வந்தேன்னா அவளுக்கு 1000 பவுண்ட் தரேன்னு சொல்லியிருந்தான். அதனால இவாலாம் பார்த்தா இவர் சரியான ஆசாமியா இருக்கிற. அழிச்சு வந்து உட்காத்தி வச்சு இவருக்கு நல்ல குளிப்பாட்டி விட்டு, எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டு, பட்டு வஸ்திரங்கள்லாம் கட்டி இவரை போய் உட்காந்து வச்சு அவருக்கு என்ன சந்தோஷமோ துக்கமோ எதுவும் கிடையாது. ஏதோ பண்றாளே, சரீரத்துக்கு நடக்கிற அச்சேத்யோயம் அதாஹ்யோயம். ஆத்மாவுக்கு எதுவும் கிடையாது. ஆத்மாவை நினைக்க முடியாது, புசுக்க முடியாது, அடிக்க முடியாது, புழிய முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாமே சரீரத்தை சேர்ந்தது. அதனால அப்படியே உட்காந்துருக்கார். பலி கொடுக்க போறா. நாங்க போய் தேஜஸா உட்காந்துருக்கிறோம். அத விருஷலராஜபாணி புருஷ பசோ அசர்கா சவேன தேவீம் பத்ரகாளீம் யக்ஷ்யமான ததபிமந்திரிதம் அசிம் அதிகரால நிஷிதம் உபாததே. அதுவே ஒரு தனி ஜோர். நம்ம ஊர்லலாம் நடக்கும் இல்லையா, அம்பாளுடைய இந்த புருஷ பலி கொடுக்கறது, அந்த சவுண்டுலாம் வேற, அந்த மியூசிக் வேற, அந்த உச்சாரணங்கள்லாம் வேற, நாக்கெல்லாம் ஆட்டுவா, அப்படி கடகடகடா ஆட்டுவா, கொஞ்சம் டான்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும், எல்லாமே விபரீதமாக இருக்கும். அப்படி அவன் ஆட்டுறான். ஆடின்னு அவன் என்ன பண்ணா, அந்த புருஷ பலி கொடுக்கக்கூடியவன் அந்த கத்தி எடுக்கணும்னு போனா. ஆனா என்ன எடுத்துன்னா, அம்பாளுக்கு இப்படி பார்த்துட்டே இருக்கா இல்லையா, அவருக்கு ஒன்றும் தெரியல, இந்த டான்ஸ் எதுவுமே தெரியும். அவன் பாட்டு சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம். சதாசிவ பிரம்மேந்திரால் பாடுறா இல்லையா, சர்வம் பிரம்மமயம். அப்படி இருக்கக்கூடியவர். ஆனா என்ன எடுத்துன்னு கேட்டா, இவர் இப்படி உட்கார்ந்து இருக்கும் போது அம்பாள் இப்படி பார்க்கிற கல்லு. அம்பாளோ அஷ்மா
பிரம்ம தேஜசா அதிதுர்விஷஹேன தந்தஹ்யமானேன வபுஷா. அம்பாளு இந்த ஜடபரதருடைய அந்த பிரம்ம வர்ச்சஸ் தேஜஸ் இருக்கு இல்லையா, அது அம்பாளுடைய கல்லா இருந்தாலும் உருக்கிடுத்தான். அம்பாளுக்கு அந்த தேஜஸை தாங்க முடியல. உடனே என்ன பண்ணிட்டா, சைவ தேவி பத்ரகாளி சஹசா உச்சசாட்டு. நேர வந்தா நிஜரூபம் தரிச்சு. அவளுக்குன்னு சில கோஷ்டி இருக்கு பத்ரகாளிக்கு. சில பேர்லாம் இருக்கா, அவ எல்லாரையும் அழிச்சு வந்து சாமுண்டி வரிசையா ஏக பேர் இருக்கு. இந்த நவதுர்கைகள் எல்லாரும் வந்து அந்த விஷலை பத்தி பயந்து போயிட்டான். நேர அவன் கையிலேருந்து அதே கத்தியை எடுத்து அத்தனை பேருடைய தலையும் நறுக்கி அந்த ரத்தத்தை குடிச்சு அத்தனை பேருடைய தலையால சிரகம்துகலீலையா தன்னுடைய ஸ்வபார்ஷதை சஹ ஜகௌ நனர்த்தச்ச விஜஹாரச்ச சிரகந்துகலீலையா அந்த கந்தை வச்சுண்டு ஒரு பால் விளையாட்டு விளையாடிட்டான். அத்தனை பேருடைய தலையும் போட்டு அத்தனை பேரும் ஒரு பால் கந்துகலீலையா இல்லையா விளையாட்டு போனாலும் இவர் படம் இப்படி உட்காந்துருக்கார். அவ்வளோதான், அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா வந்தது பத்ரகாளியும் பிரம்மம், எல்லாம் பிரம்மம். அப்படி இருக்கார். ஒரு நாளைக்கு இப்படி இருக்கும்போது அந்த சமயத்தில் சிந்து சௌவீரபதி, சிந்து தேசத்துக்கும் சௌவீரத்துக்கும் ஒரே ராஜா, ரகுகணன்னு பேர். அவன் வந்து பிரம்மஞானத்தை அடையணும்னு சொல்லி கபில வாசுதேவரை சரணாகதி பண்ணணும்னு வந்துட்டு இருக்கும்போது அந்த காலத்து ராஜாக்களுக்கெல்லாம் பல்லாக்கு தூக்கணும். 8 16 பேர் தூக்கறா முடியல பாவம். யாராவது ஆள் கிடைக்குமான்னு பார்த்தா இவர் உட்காந்துருக்கார் இப்படி. ஏன்னா அன்னைக்கு வந்து நல்லா சாப்பிட்டுருக்காரு வேற, அதனால் புஷ்டியா இருக்க. அவரை பார்த்தோன்னே சரியான ஆசாமிடா, 16 பேர் நம்ம பின்னாடி போயிடலாம், இவர் ஒத்தர் போற முன்னாடி அப்படின்னு சொல்லி இவரை நிற்க வச்சுட்டு அவரா தூக்கிடுவார். ஏன்னா எல்லாம் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் இந்த சரீரத்துக்கு. ஒரு கால் தூக்கலன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஜென்ம தூக்கிறதுக்காக எடுக்க வேண்டியிருக்கும். அதனால எல்லாம் பண்றார். பண்ணிட்டு இப்படி நடந்து போறார். நடந்து போனா அங்க ஒரு எறும்பு சாரி. ஞானிகள் கண்ணால பார்த்து நடக்கணும்னு கிடையாது. அவ என்ன ஸ்வஸ்வரூபமா ஆயிடுவா. ஸ்வஸ்வரூப லட்சணம் போது அவளுக்கு ஏதாவது பிராணிகள் போனா கூட உள்ள ஏதோ உறுத்துற மாதிரி. இப்ப நம்ம கையில ஏதாவது ஒரு ஊறித்தனா ஏதோ ஒரு ஊறுறதுன்னு தெரியறது இல்லையா, அது நம்ம சரீரத்து பரிகந்தம் தான் நமக்கு தெரியும், கீழேயோ மேலேயோ தெரியாது. அவளுக்கு சர்வம் பிரம்மமயமா இருக்கிறதுனால எங்கேயாவது போனா கூட திருஷ்டி இருக்கும். அதனால என்ன பண்ணார், திடீர்னு அப்படி அந்த எறும்பு சாரி சொன்ன உடனே பாவம் 10வது அடியில் இருக்கு. திடீர்னு ஒரு ஜம்ப் பண்ணி அப்படி 12வது அடிக்கு தாண்டினாரோ இல்லையோ, பின்னாடி இருக்கிற 16 பேரும் தொங்கினான். தொங்கினா என்னாச்சு, உள்ள இருக்கிற ரகுகனுடைய இடது பக்கம் பட்டேன்னு அடி. யாருடா அது, யார் அது? அப்படி அடிச்ச உடனே பார்த்தாராம், என்னடா விஷமுஹியதே, என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி திடீர்னு பண்ற? மிச்ச 16 பேர் சொன்னாலாம், அது நாங்க கிடையாது பிரபோ, புதுசா ஒரு ஆசாமி வேணும்னோ, அவன் நல்லா தான் போயிட்டு இருந்தான், திடீர்னு ஒரு ஜம்ப் பண்ணினான் இப்படின்னு சொன்னான். அஹோ கஷ்டம் பிராதா. இப்படி திறந்து பார்த்தான். இப்படி திறந்து அந்த ஸ்கிரீன் மாதிரி இருக்கும், இப்படி திறந்து பார்த்தா புஷ்டியா விளவிளேன்னு இருக்கார். ஐயோ கஷ்டமாச்சு. பிராதா வியக்தம் ஒரு பரிஸ்ராந்தா. ரொம்ப பாவம், களைப்படைஞ்சுட்ட, ரொம்ப நாழியா தூக்கின்னு இருக்கார் பாவம். தீர்க்கம் அத்வானம் ஏக ஏவ ஊஹிவான். பாவம் ரொம்ப தீர்க்கமா இவர் ஒத்தரே தூக்கின்னு இருக்கார், யாரும் தூக்கிறதுக்கு இல்லை. சுச்சிரம் பானா நாதி பீவா ந சம்மனாங்க. பாவம் இழைச்சிருக்கார். ஜரசா ரொம்ப வயசாயிடுது, ஏன்னா யுவாவா இருக்காராம். அப்படியே கேலி பண்றான். உபத்ருதோ பகவான் சகேனோ ஏவா இப்படி சொல்லி சொல்ற. அதெல்லாம் அவர் கண்டுக்கல, ஏதோ பேச, எல்லாமே சரீரத்தை சேர்ந்தது. திருப்பியும் அத புனஸ்வசிபிகாயாம் விஷமகதாம், திருப்பியும் தூக்கினாலாம். திருப்பியும் தூக்கினா இன்னொரு எறும்பு சாரி. அதே மாதிரி திருப்பியும் ஒரு ஜம்ப், பெரிய ஜம்ப். அத்தனை பேரும் தொங்க, வலது பக்கத்தில் அடி, பட்டேல் அடி. திருப்பியும் திறந்து பார்த்தா, என்னடா என்ன நினைச்சுட்டு இருக்க நீ? பர்த்ருசாசன மதி சிரசி பிரமத்தஸ்ய சதே கரோமி சிகித்சாம் தண்டபாணிரிவ ஜனதாயா யதா பிரகிருதிம் ஸ்வாம் பஜிஷ்யச இதி. என்ன நினைச்சுட்டு இருக்க நீ? தண்டிச்சுடுவேன், நாக்கும் சிக்ஷிச்சுடுவேன். என்ன நினைச்சுட்டு இருக்க? நான் ராஜா, சிக்ஷிக்க வந்தவன் அப்படின்னு அப்படி ஏதோ உளறினார். ராஜா உளர இப்படிதானே தூக்கின்னு போயின்னு இருக்கார். அப்படி திரும்பிட்டாராம். இந்த பக்கமா வச்சுட்டு தோலை மாத்தின்னு இப்படி திரும்பி இப்படி பார்த்தாராம். குழந்தையிலிருந்து அப்பா அம்மாட்ட கூட பேசாத ஜடபரதர் ரகுகணனை பார்த்த உடனே கருணையோட பேசுறான். துவயோதிதம் யக்த
வித்தம் அவிப்ரலப்தம் பர்த்து சமே ஸ்யாத் யதி வீரபாரஹ கந்துர்யதி ஸ்யாததிகம் யமத்வா பீவேதி ராசோ நவிதாம் பிரவாதஹ ஸ்தௌல்யம் கார்ஷ்யம் வியாதய ஆதயश्च க்ஷுத்ருட்பயம் கலிரிச்சாஜராச்ச நித்ராரதிர்மன்யுரஹம் மதஸ்ருச்சோ தேஹேன ஜாதஸ்ய ஹி மே ந சந்தி. என்ன கேட்டிருக்கான், நீ ஜீவன் மிருதோவான்னு கேட்டுட்டான் ஒரு வார்த்தை. ரகுகணன் கேட்கும்பொழுது நீ என்ன வாழற சவமேன்னு கேட்டுட்டான். கேட்ட உடனே தான் இவருக்கு பதில் சொல்ல வந்தது. அப்பா நீ சொல்றியே இந்த ஸ்தௌல்யம் உடம்பு ரொம்ப பெருத்திருக்க இழைச்சிருக்கேன்னு சொல்றியேப்பா, 16 விஷயம் சொல்றேன். இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? ஸ்தௌல்யம் கார்ஷ்யம் இழைச்சு போறது, வியாதயா வியாதி ஆதியோ மனோவியாதி, க்ஷுத்து பசி திருட்டு, தாகம் பயம் கலிஹினா சண்டை, இச்சா ஆசை ஜரா கழத்தனம், நித்ரா ரதிஹி ஆசை மன்யு கோபம் அகம் மதஹ சுச்சஹா, இதெல்லாம் இருக்கேப்பா. இதெல்லாம் தேஹே ந ஜாதஸ்ய ஹி மே ந சந்தி. நீ என்ன கேட்ட, நீ இது செத்து வாழறவன்னு சொல்றியப்பா, இதெல்லாம் யாருக்கு நினைச்சுட்டு இருக்க? பிறப்பு இறப்பு இருக்கிறவாளுக்கு தான் இந்த ஜீவன் மிருதத்துவம். ஆனா நான் ஆத்யந்தவத்யத் விகிருதஸ்ய திருஷ்டம், நீ சொன்னது ஆதி அந்தம் இருக்கிறவாளுக்கு. ஆனா ஆத்மாவுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. அதனால உளராத, உளரக்கூடாது. உன்மத்தவத்தவ ஜடஸ்வசம்ஸ்தாம் உன்மத்த மத்த ஜடவத் ஸ்வசம்ஸ்தாம் கதஸ்ய மே வீர சிகித்சிதேன அர்த்தகியான் பவதா சிக்ஷிதேன ஸ்தப்த பிரமத்தஸ்ய ச பிஷ்டபேஷா. என்னை தண்டிச்சுடுவேன் நீ சொல்றியே, ஆல்ரெடி நான் தண்டிச்சுட்டு இருக்கேன்ப்பா. என் சரீரத்தை ரோட்ல போடுறேன், வெயில்ல போட்டுக்கிறேன், மழையில தள்ளுறேன், குளிர்ல இருக்கேன், காத்துல இருக்கேன். ஆல்ரெடி என்னுடைய சரீரத்தை நான் சிக்ஷிச்சுன்னு தான் இருக்கேன். நீ ஒரு கால் சிக்ஷிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், அது பிஷ்டபேஷா. திருப்பிரும் பிசியறதே பிசிஞ்சுன்னு இருக்கிறது தான். அதனால வேற ஒன்றும் கிடையாது. இப்படின்னு சொன்னானோ இல்லையோ, ஆஹா ஜில்லுன்னு கீழே குதிச்சானோ. குதிச்சுட்டு யார் இது பார்த்தா, நாஹம் விஷங்கே சுரராஜ வஜ்ராத் நத்ரியக்ஷூலான்ன யமஸ்ய தண்டாத் நாக்ஞர்க்க சோமானில வித்த பாஸ்திரா சங்கே பிருஷம் பிரம்மகுலாவமானாத். உள்ள பார்த்தா பிரம்மாண்ட பூணல் இருக்கு அவருடைய சரீரத்தில். பிபர்ஷி சூத்திரம் கதமோவதூதா. பூணலை பார்த்து சொல்லிட்டானாம் ரகுகணன். சொல்றான், நான் தேவேந்திரனுடைய வஜ்ராயுதத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன். நத்ரியக்ஷூலாத், பரமேஸ்வரனுடைய சூலத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன். யமஸ்ய தண்டாத், யமதண்டத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஆக்னேயாஸ்திரமா இருக்கட்டும், சௌராஸ்திரமா இருக்கட்டும், எப்பேற்பட்ட அஸ்திரம். ஆனா சங்கே பிருஷம் பிரம்மகுலாவமானாத், ஒரு பிராமணனை அவமானப்படுத்துறத காட்டிலும் பெரிய அடி கிடையாது. சொல்றதே நாஸ்லீலங்கி ஈர்த்தயேத் வேதம். பிராமணால ஒரு பொழுதும் நம்ம பரிகாசமோ ஏதோ பண்ணக்கூடாது. நான் அப்படி தப்பு பண்ணிட்டேனே, என்னை க்ஷமிச்சுக்கோங்க. நீங்க நான் யாரு தெரியுமா? ரகுகணன்னு பேரு. நான் ஞானத்தை அடையறதுக்கு தான் நான் போயின்னு இருக்கேன். கபில சுவாமிய சாட்சாத்தரிம் ஞான கலாவதீர்ணம். ஆனா எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, அங்க போகணும்னு அவசியம் கிடையாது, இங்கேயே குரு கிடைச்சுட்டா எனக்கு. நீங்க இல்லைங்கிறேளே, உடம்புல தூக்கிறது கிடையாதுங்கிறேன், ஒரு பாரம்னு ஒன்றும் கிடையாதுங்கிறேளே. ஆனா தெரியறதே, இப்போ ஒரு சாதம்னா நெருப்புல வச்சப்புறம் அந்த சூடு பாத்திரத்துல ஏறி ஜலத்துல ஏறி அரிசியில ஏறினப்புறம் தானே அது சாதமா பிரத்யக்ஷமா தெரியறது. தாகமா இருக்கு, ஜலத்தை கொண்டு பாத்திரத்துல இருக்கிற ஜலத்தை குடிச்சா தாகம் அடையிறது. இதெல்லாம் பிரத்யக்ஷம். மிருஷாடா, அதெல்லாம் மிருஷா. அதெல்லாம் அப்படி தெரியற மாதிரி இருக்கே தவிர நீ புரிஞ்சுக்கல. பாரமார்த்தம் வேற, இதெல்லாம் வியாவகாரிகமான விஷயம். இது எல்லாத்துக்கும் காரணம் எது தெரியுமா? மனசு. பிராத்ருயமேனம் தததப்ரவீரியம் உபேக்ஷயாத்யேதிதம் அப்ரமத்தः குரோர்ஹரேஷ்சரணோபாசனாஸ்த்ரோஜஹிவ்யலீகம் ஸ்வயம் ஆத்மமோஷம். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனசு நம்மளை படுத்துற பாடுதானே. இந்த மனசை நீ முதல்ல வெட்டு. இந்த மனசு அப்படிங்கிறதே பிராத்ருவியம். இந்த மனசு நமக்கு சத்ரு. தது அதப்ரவீரியம், ரொம்ப பயங்கரம். வேதமே சொல்றது, பீஷ்மோஹி தேவः மனோவசே சர்வமிதம் பபூவ நான்யஸ்ய மனோவசமன்வியாய பீஷ்மோஹி தேவः.
இந்த மனசு இருக்கே பீஷ்மம் பயங்க அதப்ர வீரியம் உபேக்ஷயா. அதுக்கு எது அந்த வெட்டணும், எப்படி வெட்ட முடியும்? ஒரே ஒரு அடிதான் இருக்கு. மனசு அப்படிங்கிற சத்ருவை வெட்டுறதுக்கு ஒரே ஆயுதம். என்ன ஆயுதம் தெரியுமா? குரோஹோ ஹரேஹே சரணோபாசனாஸ்திரா. குருவோ பகவானோ அவளுடைய சரணாரவிந்தம், அவளுடைய சரணாரவிந்தத்தை கட்டியா பிடிச்சுக்கோ. அந்த பாவம் இருக்கு பாத்தியா, அதுதான் அஸ்திரமா மாறி உன் மனசை வெட்டும். ஜஹிவ்யலீகம். ஏன்னா அது எப்பேற்பட்டது? திருட்டு, ஸ்வயம் ஆத்ம மோஷம். நம்மளை நல்ல வழிக்கு வாழ விடாது. அண்ணன் எடுத்துன்னு போயிட்டே ஆத்ம மோஷம். ஆத்மத்தை திருடி வச்சுட்டு நம்மளை காட்டாம அஜ்ஞானியாவே நம்மளை வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இப்படி சொன்ன உடனே பரம சந்தோஷம். அந்த ஞானத்தை எப்படி அடையிறது? இந்த ஞானத்தை எப்படி அடையிறது? இந்த ஞானத்தை அடையணும்னா அதுக்கு என்ன காரணம்? எப்படி அடையணும்? அதுக்கு ஒரே வழிதான்ப்பா இருக்கு. அந்த ஞானத்தை அதுக்கு ஏதோ ஒரு பிராக்டிஸோ அதெல்லாம் கிடையாது. ரஹு கணை தத்து தபசா நயாதி நச்சேஜ்யயா நிர்வபனாத் கிருஹாத்வா நச்சந்தசா நைவ ஜலாக்னி சூரியைஹி வினா மகத்பாதரஜோபிஷேகம். அந்த ஞானம் தபஸ்னாலேயோ இல்லை பெரிய யஜ்ஞ யாகங்கள்னாலேயோ, ஆத்த விட்டு கிளம்பி போறேன் அப்படின்னு ஒரு அல்ப வைராக்கியத்தினாலேயோ, இல்லை உட்காந்து இந்த மந்திரோபதேசம் இந்த மந்திரம் ஜபிக்கிறேன் கிடையாது, இல்லை தேவதைகள்னாலேயோ கிடையவே கிடையாது. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. பின்ன என்ன? மகான்கள் நடந்து போன அந்த பாத தூளி எடுத்து எப்போ உன் தலையில விழறதோ அன்னைக்கு அந்த ஞானம் உனக்கு சித்திக்கும். வினா மகத் பாத ரஜோபிஷேகம் என்று சொல்லிட்டு, நானே யாரு தெரியுமாப்பா ரகுகணா? நான் பரத ராஜா. இன்னி பரியந்தம் நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு. அது சாத்தியமா? ஏன்னா ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் அப்படிங்கிறவன் பகவானு கொண்டிதான். என்னுடைய ஜன்மாவோ கர்மாவோ நான் யாருன்னு தெரிஞ்சிருத திரிகாலத்திலையும் தெரிஞ்ச திரிகால அபாத்தியனா இருக்கக்கூடிய பகவானுக்கு தான் அந்த சக்தி. ஆனா எனக்கு தெரியும் ஞானிகளுக்கு உண்டு, ஞானிகளுக்கு உண்டு. நான் இருக்கு இன்னைக்கும். எனக்கு என்ன நீ நினைச்ச மனுஷ சரீரம் நினைச்சுக்காதப்பா. இதுக்கு முன்னாடி நான் மிருக சரீரத்தை எடுத்தேன். அப்பையும் கிருஷ்ணன் என்னை விடலை, நான் கிருஷ்ணனை விடலை. சா மாம் ஸ்மிருதி மிருகதேஹே பி வீர கிருஷ்ணார்ச்சன பிரபவா நோ ஜஹாதி. அந்த கிருஷ்ணார்ச்சனம் பண்ணினேன் இல்லையா, அந்த பிரபாவம் மிருக சரீரத்தில் கூட எனக்கு அந்த ஸ்மிருதி போகாம இருந்ததுன்னா அதுக்கு அந்த கிருஷ்ணார்ச்சனம்பா, அந்த குரு கட்டாட்சம் பேர்பட்டது என்று சொல்லி ரகுகணனுக்கு பரம அனுகிரகம் பண்ணி ரகுகணனும் போய் ஞானியாக பிரகாசிச்சான் என்று சொல்லி இந்த ஜடபரதோபாக்கியானத்தோட இன்னைக்கு உபதேசம் பூர்த்தியாருது, உபன்யாசம் பூர்த்தியாருது. நாளைக்கு மேலே நரக வர்ணனை, அஜாமிலோபாக்கியானம், நரசிம்ஹாவதாரம் நாளைக்கு. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.